இஸ்லாமிய மக்களை நீங்கள் இழிவுபடுத்துவதற்கோ அவருடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கோ பேசுவதற்கோ உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அவ்வளவு குதிக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்காக, காங்கிரஸுக்காக அப்படின்லாம் நெஞ்சு புடைக்க ரத்தம் புடைக்க பேசுறாருல. அவர்கிட்ட கேளுங்க, நாட்டின் பிரதமராக காங்கிரசின் பிரதமராக இருந்தவர் யார்? நரசிம்மராவ். என்ன சொன்னார் அவர்? பாபர் மசூதி இடித்த இடத்தில் நாங்கள் அதே இடத்துல கட்டி தருவோம்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்கு அதே காங்கிரஸ் தானே இருக்கு. ராகுல் காந்தி இருக்கிறார்ல. நம்பர் 1 நம்பர் 1 பாரத பிரதமரை பேச நான் பேசல, நானா பேசுனேன். இந்தியாவுக்கு நம்பர் 1 பிபி எக்ஸ்போர்ட் கேன்றாரு. ஒரு குண்டு வெடிப்பை நிகழ்த்தி விட்டு உணர்ச்சி வசத்தால் செய்தன்னு சொன்னா கூட அவனை மன்னிக்கிறதுக்கு யோசிக்கலாம். நான் செய்தது சரி, என்னை மாதிரி இன்னும் 100 பேர் உருவாவாங்க, நான் அவங்களை எப்படி விடுதலை செய்ய முடியும்? அந்த விடுதலை செய்யின்னு ஜவாஹிர்லால் உள்ளிட்டவர் சொல்லுகிறார்கள் என்றால் இவர்கள் பிரிவினைவாதிகளா இல்லையா? இவர்கள் இந்த தேசத்திற்கு ஆபத்தானவர்களா இல்லையா? விவசாயிகள் போராடி கொண்டிருந்த போது எதற்காக இந்த பிரியங்கா சோப்ரா என்கிற இந்த நடிகையோட இப்படி கால் போட்டு அமர்ந்து பிரதமரிடம் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி எந்த மண்ணாங்கட்டிக்கு பேசிக் கொண்டிருந்தீர்கள்? அசோக் நகர்ல உள்ள மசூதியும் அயோத்தியில் இருக்கிற மசூதியும் ரெண்டுல தொழுதாலும் அது மசூதி, அவ்வளவுதான். ஆனா ஜென்மபூமி என்பது இந்த தேசம் முழுக்க நீங்கள் எங்கு தேடி பார்த்தாலும் அயோத்தியில தான் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷத்தை வைத்து எத்தனை இஸ்லாமிய உறவுகளை கொன்று குவித்திருக்கிறார்கள், அடித்து துன்பிருத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவன் வேற ஏதோ கைப்பையில கொண்டு போறது கூட உள்ள மாட்டுக்கறி இருக்குன்னு சொல்லி அடித்து சாகடித்த. திருக்குரானை படித்தவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறது என்றால் அதை அந்த மக்கள் புனிதமாக கருதுகிறார்கள் என்றால் அங்கு இஸ்லாமியர்கள் வழிபாடு நடத்தக்கூடாது. இது இஸ்லாமிய சட்டம். இது ஒரு இனத்தையே, ஒரு மொழியே, ஒரு மதத்தையே முடிவு கட்டிவிட்டு அந்த முடிவு கேடு கட்ட முடியும் நமக்கு தேவையா? சகோதரர் ஜிஜி சிவா உண்மையாகவே திமுகவுடைய ஆதரவாளரா அப்படின்றது எனக்கு சந்தேகமாகும். அந்த உடை தெரியும் பொழுது இந்த தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ போன்றவர்களுக்கு பக்கபலமாக இருந்தது யார்? திருமாவளவன் போன்ற அயோக்கியர்கள். அண்ணன் இந்தியா முழுக்க வாய்ப்புல தான் இருக்கிறார். அதுதான் இந்த விஷயத்துல நான் மாநிலத்தில் எங்க சுத்திட்டு இருக்கிறேன் சார், அண்ணன் தேசியத்துல சுத்துறாரு. இதுதான் முழு பூசணுக்காய சோற்றில் மறைப்பதற்கு சமம். எங்களை பொறுத்தவரை நல்லிணக்கம் முதலாவதாக இருக்க வேண்டும், நாட்டின் வளர்ச்சி இரண்டாவதாக இருக்க வேண்டும். இது ரெண்டு தான் முக்கியம். இந்திய நாட்டுடைய பிரதமர் எங்கு சென்றாலும் அந்த நாட்டு பிரதமரை பதறுகிறார், இந்த நாட்டு பிரதமர் அதிருகிறார், காலிலே விழுகிறார், தூக்கில தொங்குகிறார் சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் இதுவரை அந்த மணிப்பூரில் கால் வைக்கவில்லை? அவரெல்லாம் மனிதர்களை தெரியவில்லையா? அவர்கள் நம்மை எதற்காக எதிர்த்தார்களோ, நாம் அவர்களை எதற்காக எதிர்த்தோமோ, என்ன உயிர் படுகொலை நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம், கை கொடுக்க தயார், சமாதானமா போவோம். உங்களுக்கு இந்துக்கள் என்று சொன்னால் வெறும் 10 முதலாளி, அதானி, அம்பானி, இந்த டாடா, பேட்டா, செருப்பு கம்பெனிங்க, ஏதோ நகைச்சா பார்க்காதீங்க. இல்ல ஏதாவது சீட்டுக்கிட்ட எழுதி கொடுத்தாரா அண்ணன்? எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல நேர்மையா நடுவுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஏன் தப்பா இருங்க? ஏன் நீங்க அவ்வளவு பதட்டம்? இவிஎம் சொன்னா பாஜக பதட்டம் இருக்கலாம், கேள்விக்கார உங்களுக்கு யார் சார் பதட்டம்? இந்த நாட்டில் ஸ்திரத்தன்மை இல்லாம இந்த நாட்டின் வளர்ச்சி நீங்கள் கட்டமைக்காம எப்படி நடக்கும்? இது எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இங்க நீங்க ஏற்றத்தாழ்வு பாக்குறீங்களா இல்லையா? ஒரு குடியரசுத் தலைவர், ஒரு பெண் ஏன் கூப்பிடுங்கிறதா கேள்வி. இந்து நாடாக அறிவிக்க வேண்டும், நேரடியாக அறிவிக்காமல் மறைமுகமாக இந்த அஜெண்டாக நிறைவேற்றி வருகிறார்கள். இதனால் பாதிக்கப்படுவது யார்? அண்ணன் பேசிக் கொண்டிருக்கிறாரே, அவருடைய குடும்பத்துக்கு சேர்த்து இந்த அப்பா நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில நம்மோடு 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். மற்றொரு சிறப்பு விருந்தினர் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஜிஜி சிவா அவர்கள். வணக்கம் சார். இருவரையும் ஒன்றா சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்த அரசியல் களம் விவாதத்தை வேலூர் இப்ராஹிம் சார் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையில் இப்போ இருப்பீங்க. ஏன்னா வரலாற்று ரீதியான ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை நீதிமன்றங்கள்லாம் போய் சென்று ஒரு முடிவுக்கு அயோத்தியில் அந்த கோவிலுக்கான பிரதிஷ்டை நடைபெற்றிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே போயிருக்காங்க. இந்த நிகழ்வை நீங்கள் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் எப்படி பார்க்குறாரு? தேசத்தின் ஒருங்கிணைப்பு, நீண்டகால பிரச்சனைக்கான ஒரு அமைதி தீர்வு,
140 கோடி மக்களும் ஒன்றிணைந்து இதை ஒரு நல்லிணக்க பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் விடுத்த அந்த வேண்டுகோளை இந்த தேசம் ஏற்றிருக்கிறது. நான் நேற்று தினம் சமூக வலைதளங்களில் பார்த்தேன். பாரதம் முழுக்க எல்லா இடங்களிலுமே தர்காக்களில், தேவாலயங்களில் அகல்விளக்கு ஏற்றி, மெழுகுவர்த்தி ஏற்றி எல்லாருமே கடந்த கால கசப்புகளை மறந்து இனி தேசத்தின் வளர்ச்சி எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் ஒன்று கூடி நம்ம இதை ஒரு ஒளிமயமிக்க பாரதமாக உருவாக்கும் அப்படின்னு எல்லா இடங்களிலுமே நடந்தது. நானுமே கூட ராமநாதபுரத்தில் தர்காக்களில் அதே மாதிரி தேவாலயங்களில் பங்கேற்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மையினி சார்பாக தேசம் முழுக்க ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம். ஆனால் இதே வேளையில் எல்லா இஸ்லாமியர்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னா அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்துக்கிறேன் அப்படின்றதுக்காக நிதர்சன உண்மையை பேசக்கூடிய கட்சி அது. பாரதிய ஜனதா கட்சி என்ன விரும்புகிறது என்றால், கடந்த காலத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு தவறான ஒரு புரிதலை கொடுத்துருக்குறாங்க. அதாவது மசூதி இடிக்கப்பட்ட உடனேயே அந்த இடத்தில் நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு கிடைக்கப்பட்ட பிறகும் கூட நம்ம ஏமாந்துட்டோம், பலமிக்கவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், நம்ம சிறுபான்மை சமூகம் என்ற காரணத்தினாலேயே நாம் தோற்கடிக்கப்பட்டு விட்டோம், நம்மளை ஒதுக்குறாங்க, நம்மளை நசுக்கிறாங்க அப்படின்ற பொய்யான பிரச்சாரம் இருக்குது. அந்த பிரச்சாரத்தின் வாயிலாக அவர்கள் மனவேதனையில் இருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. யார் இந்த பொய்யான பிரச்சாரத்தை? எல்லாருக்கும் தெரியும், காங்கிரஸ், திமுக போன்றவர்கள் தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வரலாறு என்னென்னா உங்களுக்கு தெரியும். 1500ஆவது ஆண்டுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் படையெடுப்பு, பாபருடைய படையெடுப்பு. அந்த படையெடுப்பில் அங்கிருந்து ராமர் கோவில் இடிக்கப்பட்டு பிறகு அங்கு பாபருடைய ஆளுமையை தெரிவிப்பதற்காக அவருடைய அமைச்சரவையில் இருந்த மீர்பாகி தான் அங்கே மசூதி கட்டுறார். அன்றைக்கி அயோத்தி நகரத்தில் இஸ்லாமியர்கள் இருந்தார்களா என்பதே கேள்விக்குறி. ஒருவேளை இருந்தார்கள் என்றாலும் ஒரு 100 பேர் 200 பேர் இருந்திருப்பாங்க. இன்றைக்கே அயோத்தியில் ஒரு பெருமளவு கிடையாது. இப்போ அந்த சூழலில் ஒரு 5000 பேர் தொழக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய மசூதி கட்டுகிறார் என்றால் அது வழிபாட்டுக்கானதல்ல, முகலாயருடைய சாம்ராஜ்யத்தை காப்பதற்கான ஒரு பெரிய ஆளுமை. அதற்காக கோவில்கள் இடிக்கப்படுகிறது என்பது வரலாற்று உண்மை. இது ஏதோ வேலூர் இப்ராஹிம் பிஜேபியில் இருக்கான்றதுக்காக கிடையாது. நீங்களாக இருக்கட்டும் அல்லது இதை யார் எதிர்த்து பேசுகிற இஸ்லாமிய அமைப்பினர் இருக்காங்களோ அவங்க நேரடியாக அயோத்திக்கு போய் பார்க்கட்டும். நான் பார்த்துருக்குறேன். அங்கே இடிக்கப்பட்ட அந்த கோவில், அதனுடைய சிலைகள், அதனுடைய கட்டிட தூண்கள் எல்லாமே அடுக்கி வைத்திருக்கிறாங்க, அகழ்வாராய்விலிருந்து எடுத்தது. இப்போ இதையெல்லாம் இஸ்லாமியர்களிடத்தில் நேரடியாக சொல்லாமல் நம்முடைய மசூதி இடிக்கப்பட்டது என்பதை மட்டுமே திரும்ப திரும்ப பேசுகிறார்கள். நாங்கள் 400 வருஷம் அந்த மசூதியை வச்சுருந்தோமே அப்படின்றத பேசுகிறாங்களே தவிர 2000 ஆண்டு காலமாக அங்கே கோவில் இருந்தது. ராமாயணம் என்ற அந்த இதிகாசத்தில் சராயு நதிக்கரை பேசப்படுகிறது, அயோத்தி பேசப்படுகிறது, ஜென்மபூமி பேசப்படுகிறது. இதெல்லாம் நேற்று இன்றைக்கு கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கு பிஜேபி இந்த போராட்டத்தையோ ஆர்எஸ்எஸ் இந்த போராட்டத்தையோ எடுக்கலை. இது 1815களில் ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுதே நீதிமன்றத்தின் கதவை இந்து மக்கள் தட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டம். 1853 போராட்டம். 1857 அன்றைக்கு பகதூர் ஷா தலைமையில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும்னு சொல்லும் பொழுது பகதூர் ஷா என்ற இஸ்லாமியர் பின்னால் இந்துக்கள் ஒன்றிணைஞ்சாங்க. அதற்கு 2 காரணம். ஒன்று, பசுவதை தடை சட்டத்தை அவர் முதலாக கொண்டு வந்தார் இந்த பாரதத்தில். 2வது, மிக முக்கியமாக அவர் கொண்டு வந்தது என்னன்னா, ராமஜென்மபூமி என்பது அந்த மக்களின் ஜென்மபூமி, ராமர் பிறந்த இடம். பள்ளிவாசல் என்பது நீங்கள் இப்போ நாம் பேசக்கூடிய அசோக் நகரில் உள்ள மசூதியும் அயோத்தியில் இருக்கிற மசூதியும் 2ல் தொழுதாலும் அது மசூதி, அவ்வளவுதான். ஆனால் ஜென்மபூமி என்பது இந்த தேசம் முழுக்க நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் அயோத்தியில் தான் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அங்கு தான் சராயு நதிக்கரை இருக்கிறது. இப்போ அந்த இடத்தில் அவர்களுக்கான அந்த வாய்ப்பை நாம் வழங்க வேண்டும் என்று 1857 பகதூர் ஷா ஜாஃபர் அவருடைய தலைமையிலான அந்த அரசு முடிவு செய்தது. அதனால தான் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றிணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்ட ஒரு முதல் ஒரு உலகப் போர், இந்தியாவுடைய எழுச்சிமிகு விடுதலை போர் அப்படின்லாம் நாம் பேசுகிறோம். இதையெல்லாம் வரலாற்று உண்மைகளை இஸ்லாமியர்களிடத்திலிருந்து மறைத்து ஏதோ இவர்கள் பெரும்பான்மை, அதனால் தீர்ப்பை இப்படி கொண்டு வந்து விட்டார்கள், நம்மை நசுக்கி விட்டார்கள் என்ற பொய் பிரச்சாரம், அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் இவர்கள் தவிக்கிறார்கள். நாம் உண்மையை பிரச்சாரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மக்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை, நம்முடைய மக்கள். அந்த ஜென்மபூமி என்பது அவர்கள் உரியது. யாரோ ஒரு முகலாயர்கள் ஆக்கிரமித்தார்கள் என்பதற்காக நான் முஸ்லிம்கள் எப்படி அதற்கு பொறுப்பேற்க முடியும்? 25 கோடி மக்கள். இதெல்லாம் நீங்க இஸ்லாமியர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னோட ஒவ்வொரு பிரச்சாரத்திலும். ஏன்னா அந்த மக்களின் உணர்வுகளை புரிந்தவன் நான். அந்த சமூகத்தில் பிறந்து அந்த சமூகத்தில் வளர்ந்து நான் ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர். நான் திருக்குரானை படித்தவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறது என்றால் அதை அந்த மக்கள் புனிதமாக கருதுகிறார்கள் என்றால் அங்கு இஸ்லாமியர்கள் வழிபாடு நடத்தக்கூடாது. இது இஸ்லாமிய சட்டம். இது அப்போ காலம் காலமாக இருக்கிற அந்த மக்களின் நம்பிக்கையை
ஒரு 400 ஆண்டுகள் ஒருத்தர் ஆக்கிரமித்து வைத்து விட்டார் என்ற காரணத்துக்காக எப்படி உரிமை கொண்டாட முடியும்? ஆனால் பாபர் மசூதி அங்க இருக்கப்பட்டதை அந்த புகைப்படங்களை இப்போ நம்ம அந்த இடித்த நிகழ்வுகளை அது யாரும் மறுக்கலையே, நீதிமன்றமே மறுக்கலையே. ஆனா நீங்கள் சொல்லுகிற அந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருந்து நம்ம கண்ணில் பார்க்கல இல்லையா? பாக்குறீங்கன்ற பார்க்கலன்னா தயவு செய்து போய் அயோத்தியில பாருங்க. அங்க அகழ்வாராய்வுல எடுத்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அங்க கோவில் சிற்பங்கள் தூண்கள் எல்லாம் ஒரு 500 மீட்டருக்கு ஏற்கனவே 1/2 கிலோமீட்டருக்கு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. மத்திய ரிசர்வ் போலீஸ் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆவணங்கள் இருக்கு, கண் முன்னால் இருக்கிறது. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஏதோ பொத்தாம் பொதுவாக பேசுவது என்பது வேறு. நீங்கள் கண் முன்னால் பாருங்க. இங்க யாரெல்லாம் அங்க ராமர் கோவில் ஒன்று இல்லவே இல்லை, அது இடிக்கப்படவே இல்லை, அங்க எந்த சிற்பங்களும் கண்டுபிடிக்கப்படவே இல்லைன்னு யாரெல்லாம் பேசுறாங்களோ தயவு செய்து அந்த மாதிரி ஒரு 10 பேரை என் கூட அனுப்புங்க. நான் அயோத்திக்கு என்னுடைய சொந்த செலவில் கூட்டிட்டு போறேன், நான் அவர்களை காட்டுறேன், புரிந்து கொள்வார்கள். என்னை விட பிஜேபியும் RSS எதிர்த்தவர்கள் கிடையாதுங்க. நான் உண்மையை புரிந்து கொண்டு நேரடியான ஆவணங்களை ஆதாரங்களை பார்த்துவிட்டு இனிமேலும் இந்த பெரும்பான்மை இந்து சகோதரோட நல்லிணக்கமாக இல்லைன்னா 25 கோடி மக்களுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகிவிடும். அதனால் எல்லோரும் ஒன்றுபட்டு இருப்போம். கடந்த கால கசப்புகளை மறந்துடுவோம். நாம் ஒன்றுபட்டு இருப்பதற்கு இன்றைக்கி 5 ஏக்கரில் மசூதிக்கான இடம் கொடுத்துருக்குறாங்க. மார்ச் மாதம் மிகப்பெரிய அளவிற்கு அங்கே மசூதி கட்டப்பட போயிருக்கிறது. எப்படி நான் ராமர் கோவில் கட்டப்படுவதற்காக வசூல் செஞ்சேனோ இன்றைக்கி கோவில் அழகான முறையில் கட்டப்பட்டு நிறைவு பெற்று இருக்கிறதோ அதே மாதிரி நாளை மார்ச்சில் மசூதி கட்டுவாங்க. அதுக்குமே நான் வசூல் பண்ணுவேன். என் இந்து சகோதரர்கிட்ட போவேன், அவங்கள்ட்ட பொருளாதாரத்தை திரட்டுவேன். பிரம்மாண்டமான மசூதி கட்டுவதற்கு எங்கள் இந்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு பங்களிப்பை நான் பெற்று தருவேன். இதெல்லாம் நல்லிணக்கத்தினுடைய அடையாளம் தானே. இதை தான் பேசணுமே தவிர கடந்த கால கசப்புகளையும் நெருப்பை ஊற்றி பற்ற வைக்கிற வேலை செய்தால் அது தேசத்தின் வளர்ச்சிக்கும் உதவாது, இந்து முஸ்லீமுடைய நல்லிணக்கத்திற்கு எதிராக அமைந்துவிடும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதனால் நல்லிணக்கத்தை மட்டும் பேசுவோம், நாட்டை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வோம். இவ்வளவுதான். ஒரு தெளிவான ஒரு உரை உங்ககிட்ட இருந்து கிடைச்சி உரைன்னு தான் நான் சொல்லணும். இதுக்கு நான் உங்களை குறுக்கீடு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் குறுக்க வரல. நான் அதுக்கு பதில் சொல்றதுக்காக தான் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனம் வந்திருக்காரு. ஜி சிவா சார் அவர்கள் நீங்கள் சொன்னதுக்கு என்ன பதில் சொல்றாரு நம்ம பார்ப்போம். இல்லை, மதிப்பிற்குரிய அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவருடைய கருத்துக்களை கூர்ந்து கவனித்தால் RSSனுடைய தலைமை பொறுப்பாளர்கள், பாஜகனுடைய தேசிய தலைவர் இப்போது JP நட்டா என்று இருக்கிறார், அவர்களை எல்லாம் தூக்கி சாப்பிடும் அளவிற்கு கருத்திலே பதிவு செய்த வல்லவர். ஆகிய அவர் என்ன செய்வார், நான் 10 பேர் அல்ல, அவருக்கு இருக்கக்கூடிய சக்திகளுக்கு 10,000 பேரை கூட கூட்டி இங்கிருந்து ரயிலில் கொண்டு போய் சேர்த்து அந்த பொருட்காட்சியில் காட்டுவார்கள். நான் மறுக்க முடியவில்லை, ஏனென்றால் அண்ணன் வலிமையான அவர் தான், மாட்டு கருத்து இல்லை. ஆனால் அங்கே அடுக்க வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் எப்போது எந்த ஆட்சியில் எந்த தூயவர்கள் எந்த நல்லவர்கள் இதை தேடி கண்டுபிடித்தது ஆதாரம் இருக்கிறதா? ஆகவே சென்ற காலம், அதாவது கடந்த கால கசப்புகளை நாம் மறந்து விடலாம் என்று ஏதோ அண்ணன் சாதாரணமாக சொல்லுகிறார். ஆடை எப்படி கசாப்பு கடையில் போட்டு வெட்டுகிறார்களோ அது போன்று இந்த இந்திய நாட்டிற்காக உழைத்த இந்திய நாட்டு விடுதலைக்காக பல லட்சம் மக்கள், பல லட்சம் இஸ்லாமிய தொப்புள் கூட ஒரு செத்து மடிந்தார்கள். மறந்து விட முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். சரி, அது கடந்த காலம். இப்போது நிகழ்காலம் வாருங்கள். கடைசி 10 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் மத்திய பாஜக அரசு இருக்கிறது. இந்த 10 ஆண்டு காலத்தில் இஸ்லாமிய மக்கள் ஏதோ 2ஆம் தாய் 3ஆம் தாய் குடிமக்களாக அவர் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அலைகிறார். நீங்க என்ன சொல்லுகிறீர்கள்? பசுவத சட்டம் என்று சொல்லுகிறீர்கள். பசுக்களை நாங்கள் கோமாதான் நினைத்த வணங்குகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். வெறும் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ மாட்டுக்கரை வைத்திருக்கிறான் என்று சொல்லி அடித்து துன்புறுத்தி உதைத்து சாகடித்து சித்திரவதை செய்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில், அது உங்களை பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் பெரும் தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த மாட்டுக்கறியை உலக அளவில் முதலிடத்திலே அவர்கள் எக்ஸ்போர்ட் செய்கிறார்கள். இது என்ன? வெட்டுவதற்காகவே சொல்லி ஏற்றுமதி செய்யக்கூடிய நீங்கள் அங்கே கோமாதா எங்க விடுமுறைக்கு விட்டு விட்டீர்களா? வியாபாரத்துக்கு வெட்டக்கூடிய அந்த கோமாதை வெட்டுகிற போது அதற்கு விடுமுறையா? அப்பா இஸ்லாமிய மக்கள் சாப்பிடுவதற்கு 1 கிலோ 1/2 கிலோ கால்கறி மாட்டுக்கறியை கொண்டு போய் சமீபத்தில் கொண்டு போய் சென்றால் வெட்டி சாகடிப்பது, இது என்ன? இது என்ன? எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இதற்கு அங்கீகாரமோ ஆதாரம் இருக்கிறதா? இடம் இருக்கிறதா? இதை நாம் மறுக்க முடியுமா? இது கசப்பான உணர்வா? சென்ற கால கசப்பா, இந்த கால கசப்பா? 24 மணி நேரம் பல 100 ஆண்டுகளாக இந்தியாவில் சுதந்திரத்துக்காக போராடிய அந்த இஸ்லாமிய மக்களை இவர்கள் சுதந்திரத்துக்காக RSS பாஜக எவனும் 1% கூட இந்திய விடுதலைக்காக எவ்வளவு போராடவில்லை. தகுதி இருக்கிறதா? இஸ்லாமிய மக்களை நீங்கள் இழிவுபடுத்துவதற்கோ அவருடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கோ பேசுவதற்கோ உங்களுக்கு தகுதி இருக்கிறதா?
கோவப்படாதீங்க, இது விவாதம் தான். இது என்னுடைய கோபம் அல்ல, ஒட்டுமொத்த இந்திய நாட்டுடைய பிரதிபலிப்பு. அவர் பதில் சொல்லுவார் சார், நிதானம், ஆதங்கப்படாதீங்க. அவரை சொல்லுவாருங்க, அவரை கட்சி சார்ந்த இஸ்லாமியர் பார்த்தா கொல்றாருங்க. நீங்க ஆதங்கப்படாதீங்க, இதுக்கு அண்ணன் பதில் சொல்லட்டும். உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, நீங்க கோவப்படாதீங்க. இது விவாதம் தான், ரொம்ப அமைதியாவே இந்த விவாதம் போட்டோம், கருத்தியல் ரீதியாவே போட்டோம். நம்ம கோவப்படாதீங்க. இல்லங்க, அண்ணன் சாதாரணமா சொல்றாருங்க, கடந்த கால கசப்பை நாம் மறந்து விடலாம். இல்ல, உங்க இந்த அந்த கசப்பை மறந்து விடுவதோ இப்போதே தூக்கில் மாட்டி இறந்து விடுவதோ ஒன்று சார். உங்க உணர்வு புரியுது சார், மறக்கிற நிகழ்வா சார் பண்ணியிருக்காங்க. ஆதங்கப்படாதீங்க, கோவப்படாதீங்க, அவர் பதில் சொல்லுவார் சார். உங்களுடைய கேள்விக்கு பதில் சார். நம்ம ஊடகங்கள்லயும் இப்ப அவர் சொன்னது எல்லாம் நம்ம அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு, நம்ம அது அடுத்து. ஆனா அவர் சொன்ன சில செய்திகள்லாம் நம்ம வந்து மறுக்க முடியாதுல்ல. நீங்க பார்த்துருவீங்க, மாட்டுக்கறி துண்டு எடுத்துட்டு போனதுக்காக அடிப்பட்டது, வெட்டப்பட்டதெல்லாம் கூட செய்திகள்லாம் நம்ம நடக்கலன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுல ஒரு உணர்வு இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல, அது நியாயமான. அது திமுகவை ஆதரிக்கிற இது போன்ற சகோதரர்களை நினைக்கும் போது உண்மையாகவே வருத்தமா இருக்கு. ஏன்னா என்னமோ கத்தி பேசினாலும் அல்லது இலக்கிய நயத்தோடு பேசிவிட்டாலோ ஏமாந்து விட காலம் இது கிடையாது. நான் முடிச்சிடறேன். கருத்து நமக்கு அவர் பேசும்போது நான் குறிக்கிறேன். திமுகவை சார்ந்தவர்கள் இது ரெண்டு தான் காலமாக கையாளுகிறார்கள். ஒன்று, ஆடி வரும் தென்றலாய், அசைந்து வரும் பூங்கொடியாய், நாடி வரும் புகழ்மொழியான், இப்படி எதையாவது புரியாத விஷயங்களை பேசி கைத்தட்டி வாக்கு வாங்குவார்கள். அதனால் என்ன நன்மை இருக்குது? ஒரு நன்மையும் மக்களுக்கு கிடையாது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, கத்தி ஆக்ரோஷமாக உணர்வுபூர்வமாக பேசி அந்த மக்களை ஒருங்கிணைப்பார்கள். ஆனால் அவர்கள் பேசுவதில் ஏதாவது மக்கள் நலனோ அல்லது ஆதாரமோ இருக்குமானா இருக்காது. இப்போது நான் உங்களிடத்தில் சொல்லும் பொழுது வரலாறு சொன்ன, ஒவ்வொரு வருடத்தினுடைய ஆதாரம் சொன்ன, யாருடைய காலத்தில் இடிக்கப்பட்டது, என்ன காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே சொல்லியாச்சு. ஐயா நான் முடிச்சுக்கிறேன். நான் ரெண்டு விஷயம் அது அவர் கேட்டதுலேருந்தே சொல்கிறேன். முதலாவது அவர் என்ன சொன்னார்னா, அது எந்த ஆட்சியில் எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டார். சாட்சாத் காங்கிரஸுடைய ஆட்சி காலத்தில் தான் அது அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டு எடுக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி இப்போ தான் 10 வருஷமாக ஆட்சிக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சியில் தான் எடுக்கப்பட்டது, சரியா? அதனால் இது பிஜேபியினுடைய ஆட்சியில் நடந்துச்சுன்னு சொன்னால் கூட நீங்கள் அதில் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கலாம், அது அல்ல. சரி, ரெண்டாவது என்ன கேட்குறாருன்னா, ஒரு பேச்சில் இது எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 44வது பிரிவை நீங்கள் தயவுசெய்து படித்து பாருங்கள். அதில் பசுவை மாமிசத்திற்காக பசுவையோ கன்றையோ கொலை செய்வது என்பது அது குற்றம், அது செய்யக்கூடாது, அது தடுக்கப்பட வேண்டும் என்று ஆர்டிகல் 44 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அழகாக தெளிவாக சொல்லுது. அதைத்தான் நானும் அவர் கேட்ட கேள்வி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற குறுக்கெடுக்க நீங்க கொஞ்சம் சங்கடப்படாதீங்க. அதாவது அவர் சொல்லக்கூடிய அந்த சட்ட பிரிவை சொல்லுகிறார். அதைத்தான் சொல்லுகிறேன், வெட்டுவதற்காகவே கறிக்காக எந்த அடிப்படையிலே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி அவர் ஒண்ணும் கேட்கல. நீங்க ஏற்றுமதி செஞ்சா உங்களுக்கு சரி, ஒரு தனி மனிதன உணவுக்காக வெட்டினா தப்பா? இந்த ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷத்தை வைத்து எத்தனை இஸ்லாமிய உறவுகளை கொன்று குவித்திருக்கிறார்கள், அடித்து துன்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவன் வேற ஏதோ கைப்பையில கொண்டு போனது கூட உள்ளே மாட்டுக்கறி இருக்குன்னு சொல்லி அடித்து சாகடித்த பிறகு கூட சொல்றீங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கா? 19 அது மட்டும் இல்ல, அண்ணன் காங்கிரஸ் இழுத்து பேசுகிறார். காங்கிரஸ் ஆட்சியிலே தான் இதெல்லாம் கொண்டு, காங்கிரஸ் ஆட்சியில தோண்டி எடுத்திருக்கலாம். தீர்ப்பை எந்த ஆட்சியில வழங்கினார்கள்? கோயிலை எந்த ஆட்சியில கட்டினார்கள்? இதே உச்சநீதிமன்ற நீதியரசு சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பில் ஒரு அம்சம் இருக்கிறது. ஒரு முடிவு வருது சார். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு முடிவு வருதுல, வரலாற்று ரீதியான ஒரு பிரச்சனை, இவ்வளவு உயிர் பலிகள் நடந்தது. எத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை பிரச்சனை முடிவு இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு மக்களை கொன்று குவித்து மூடிவிட்டு ஒரு முடிவுரை எழுதுவது நியாயமா சார்? நீங்க சொல்லுங்க. முடிவு வேண்டுதான். ஒரு இனத்தையே, ஒரு மொழியே, ஒரு மதத்தையே முடிவு கட்டிவிட்டு அந்த முடிவு கேடு கட்ட முடிவு நமக்கு தேவையா? அல்ல மனசாட்சி விரோத போக்க முடிவு நமக்கு தேவையா? நீங்க சொல்லுங்க. ஆகவே அண்ணன் எவ்வளவு வேண்டுமெல்லாம் மறைக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்திய பாஜக தலைமை பொறுப்பாளருக்கு இந்த அளவுக்கு வல்லமையான பேச்சு இருக்காது. மீண்டும் பதிவிடுறேன், எனக்கு அதில் எந்த விதமான சங்கடமும் இல்லை. அப்பேற்பட்ட நபரை எதிரே அமர வைத்துக் கொண்டு நீங்கள் எத்தனை 1 மணி நாள் 2 மணி நேரம் இவருடன் கேட்டாலும் கூட செவுத்தல் அடித்த பந்து போல் அந்த பதில் என் முன் வந்து கொண்டே தான் பேசுவார் அவர். காரணம், நீங்கள் ஒரு படித்த நண்பர், அவரை படித்திருக்கிறார். நீங்களும் மனசாட்சியோட பதில் சொல்லுங்க. நாட்டு மக்களுக்கு, அப்பாவி இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு உண்மை சொல்லுங்களேன். நான் சொல்லக்கூடிய அந்த ஜெய் ஸ்ரீராம் வார்த்தை பேசி சாகடித்த காணொலி உண்மையா பொய்யா? அது கிராபிக்ஸா? செய்திகள்ல நம்ம பார்த்திருக்கோம், வீடியோவும் இல்ல அது உண்மையா பொய்யா? முடியாது, நடந்திருக்கிறது. அண்ணன் அதுக்கு வாய் திறக்க மாட்டாரு. மாநிலங்கள்ல ஒரு சில இடங்கள்ல நடந்தது, பத்திரிகைகளிலும் வந்திருக்கு. அது மட்டுமல்ல, ஐயா வரேன், ஐயா ஒரு நிமிஷம் நான் பேச முடியும், வரேன். அது மட்டுமல்ல, அவர் கொஞ்சம் அந்த வரேன் சார், அண்ணன் இந்தியா முழுக்க வாய்ப்புல தான் இருக்கிறார். அதுதான் இந்த விஷயத்துல நான் மாநிலத்தில் எங்க சுத்திட்டு இருக்கிறேன் சார், அண்ணன் தேசியத்துல சுத்துறாரு. அதனால ஒரு நிமிஷம் முடிக்கிறேன், இந்த சாப்டர் முடிக்கிறேன்
சரிங்களா? அது மட்டுமல்ல, இந்த நீங்கள் சொல்லக்கூடிய பாபர் மஸ்ஜித் நடுவில் ஜன்மபூமி என்கிற அந்த இடத்திலே ஒரு பூசாரை உச்சநீதிமன்ற நீதியரசா ஒரு பூசாரை நியமனம் செய்யப்படுகிறார். லால்தாஸ் அவருடைய பெயர். அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் பாபர் மஸ்ஜிதை இடித்து விட்டு ராமர் கோவிலை கட்டுவதற்காக நீங்கள் அந்த கட்டமைப்பை அந்த திட்டத்தை தீட்டுகிறீர்கள், இது மிகவும் தவறானது, நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். உடனே அவர் மீது பல பழிகளை போட்டு, அப்போது 90 சில்லறை நான் சொல்லுகிறேன், அப்போதே பல பழிகளை போட்டு அவரை அந்த கோயிலிருந்து வெளியேற்றி விட்டு, அதற்கு பிறகு அந்த அயோத்தியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவர் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார். அதற்கு பிறகுதான் அந்த பாபர் மஸ்ஜித் இடிப்பெல்லாம் நிகழ்கிறது. அண்ணன் சொல்லுகிறார், இந்துக்கள் எல்லாம் இந்துக்களுக்கு ஆதரவாக அல்லது இந்துக்கள் இஸ்லாமியருக்கு ஆதரவாக சுதந்திர போராட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். நான் சொல்லுகிறேன், இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அத்துணை நபர்கள் கலந்து கொண்டார்கள் தான். ஆனால் இந்துக்கள் போர்வில் இருக்கக்கூடிய அந்த நயவஞ்சக நாசக்காரர்கள் மோசக்காரர்கள் இவர்கள் RSS போன்ற சித்தாந்தவாதிகள் எந்த விடுதலை போரில் பங்கேற்றார்கள்? வரலாறு இருக்கிறதா? வெறும் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக பேசி தனது காரியங்களை சாதித்துக் கொண்ட நபர்கள் தான் இவர்களை ஒழிய, இங்கே இந்திய விடுதலைக்காக போராடியது உண்மையான இந்துக்களும் அவர்களுக்கு துணையாக இந்த சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு முழு மூச்சில் ஒரு மூச்சாக இருந்த இஸ்லாமிய உறவுகள். நிலைமை எப்படி இருக்கு? அவர்கள் ஏதோ இந்திய நாட்டை பாதுகாப்பதற்காகத்தான் ராமர் கோயிலை கட்டுகிறார்கள், மசீதை இடித்தார்கள். இது என்ன இது? ஆகவே அண்ணன் இருக்கக்கூடிய இடம் அது போன்று. அண்ணன் அப்படித்தான் பேசுவார். அதற்காக அண்ணனை குறை சொல்ல வேண்டாம். நானும் சொல்ல போய் அவர் அண்ணன், நான் சொல்லிவிட்டேன். இந்தியா என்கின்ற முறையில, இந்திய குடிமை என்ற முறையில அவருடைய சகோதரர், ஆனால் கருத்தில் வருகின்ற போது ஏற்புடையதல்ல. ஓகே, அவருடைய வாதத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இருந்தாலும் நம்ம இதையே கண்டினியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது உண்மையாலுமே நகைச்சுவையா இருக்கு எனக்கு. நான் 2 விஷயம் சொல்லிடுறேன். நம்பர் 1, அரசியலமைப்பு சட்டம் பசுவையோ கன்றையோ இறைச்சிக்காக கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஒரு வாதம் என்ன வைக்கிறாருன்னா, அதை ஏற்றுமதி பண்ணலாமா அப்படின்னு. ஏற்றுமதியும் பண்ணக்கூடாது, ஏற்றுமதி பண்ணுறது இல்லை. அது நிறைய பேர் என்ன தெரியாமல் பேசுகிறாங்கன்னா, அப்போ இஸ்லாமியர்கள் மட்டும் சாப்பிட்டால் தவறு, ஏற்றுமதி பண்ணலாமா? ஏற்றுமதியும் பண்ணக்கூடாது, ஏற்றுமதிக்கும் தடை இருக்கிறது, ஏற்றுமதி பண்ணுறது இல்லை. கண்டிப்பாக இருக்கு ஐயா, இருக்கு. பாரத பிரதமர் சொல்லுகிறார், நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டுக்கு நம்பர் 1 பேசுறாங்க. பாரத பிரதமர் பேச நான் பேசல, நானா பேசுனேன். இந்தியாவுக்கு நம்பர் 1 பீப் எக்ஸ்போர்ட் கேன்றாரு சார். அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. அவருடைய பிரதமர் பேச நானா பேசுனேன். அவர் பேச விடுங்க, அவர் பேசட்டும். அப்புறம் நீங்க அவர் கருத்து சொல்லுங்க. அவர் கருத்துக்கு கேளுங்க. அவர் சொல்லட்டும், அவர் சொல்ல விடுங்க. சொல்லுங்க சார். நீங்க வேலுமுருகன் சார், நீங்க சொல்லுங்க. இல்ல அதுதான், அதாவது வெளிநாடுகளுக்கு நீங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடியதாக இருந்தாலும் பசுவை ஏற்றுமதி செய்ய முடியாது. பசுவின் இறைச்சி ஏற்றுமதி ஆகலை. அது அந்த உண்மையை எல்லாரும் புரிந்து கொள்ளணும். அப்படி ஏதாவது தரவுகள் இருந்தால் கொடுக்க சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். தரவுகள் அப்படி கிடையாது. சரி, 2வது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவி இஸ்லாமியர்களை தாக்குவது அது நியாயமா? நிச்சயமாக நியாயம் கிடையாது. என்னுடைய சமூக வலைதளத்தில் நான் கடுமையாக கண்டிச்சிருக்கேன். அது ஒரு மிருகத்தனமான செயல்னு சொல்லியிருக்கிறேன். அது இந்துத்துவா என்ற பெயரை வைத்துக்கொண்டு யார் செய்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியது. ஏன்னா இந்துத்துவா என்பது ஒரு வாழ்வியல் முறை, இந்த பாரதத்தினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சொல்லித்தரக்கூடிய முறை. அது ஒரு மதத்திற்கு உட்பட்டதே கிடையாது. இந்து மட்டும்தான் சொந்தம் கொண்டாடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த தமிழகத்தில் நீங்களும் நானும் வேட்டி சீட்டை கட்டுறேன்னா அதுக்கு இஸ்லாமியராக இருக்கணும், கிறிஸ்துவராக இருக்கணும் அடையாளம் தேவையில்லை. இது நம்ம கலாச்சாரம், அதனால் கட்டுறோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நம்முடைய உணவு, நம்முடைய உடை ஒவ்வொன்றுமே நம்ம பாரதத்தில் வெவ்வேறு விதமாக இருக்கும். வெவ்வேறு நாடுகளுக்கும் இங்கேயும் வித்தியாசம் இருக்குது. இது நம்முடைய கலாச்சாரம், நாம் அதை பெருமையாக நினைக்கிறோம் இல்லையா? இவ்வளவுதான். ஆனால் இந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒருத்தரை சொல்ல வைத்து வலியுறுத்தி தாக்குறாங்கன்னா அது மிருகத்தனமான செயல் என்று நான் சொல்கிறேன். அது ஹிந்துத்துவா என்ற பெயரை வைத்துக்கொண்டு ஒருவர் செய்தாலும் அது மிருகத்தனமான செயல், அது மனிதநேயமற்ற செயல், கண்டிக்கப்பட வேண்டும், அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய செயலாளரை நான் சொல்றேன். யாராக இருந்தாலும் செய்தால் அது தவறு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அப்படி செய்ததாக இதுவரை தேசம் முழுக்க எங்கேயுமே எஃப்ஐஆர். இதுதான் முழு முடிக்க விடுங்க சரியா? அதனால அப்படி எதுவுமே கிடையாது. அப்படி ஒருவேளை இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பாரதிய ஜனதா கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் தவறாக பேசுகிறாங்க, உடனடியாக அவர்களை தூக்கி எறிகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு கட்சியில் எந்த பொறுப்புமே கிடையாது. அதே வேளையில் யாரோ ஒருத்தர் செய்வதற்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஏன் பாரத்தை சுமக்க வேண்டும் என்ற என்னுடைய கேள்விக்கு நீங்கள் இல்லை அப்படி தான் சுமக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ நான் கேட்குறேன்,
தமிழகத்தில் உதாரணத்துக்கு எடுத்துங்க, இங்கே எஸ்டிபிஐ என்ற பயங்கரவாத அமைப்பு இருக்கிறது, பிஎஃப்ஐ என்ற தடை செய்யப்பட்ட தீவிரவாத தொடர்புடைய அமைப்பு இருக்கிறது, தமுமுக என்ற பிரிவினைவாதத்தையும் இஸ்லாமிய மக்களை தெருக்களில் தினந்தோறும் போராட வைத்து இன்றைக்கு சிறைவாசி பாஷா உள்ளிட்ட குண்டு வெடிப்பை நிகழ்த்திய பயங்கரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படைவாத சக்தி தமுமுக ஜவாஹிருல்லா தூக்கி பிடிக்கிறாரு, அந்த அமைப்பு இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, இவர்களால் தமிழகத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள், இவர்களால் பாதிப்பு உள்ளானவர்கள், கேரளத்தில் கொலை செய்யப்பட்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியை வெட்டி வீழ்த்தி அதில் ஒரு 16 எஸ்டிபியினுடைய பயங்கரவாதிகளை இப்போ கைது செய்து அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க போகிறார்கள். இதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னால் உள்ள பேப்பர். இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? எஸ்டிபி என்ற பயங்கரவாதிகள் செய்தார்கள், பிஎஃப்ஐ என்ற பயங்கரவாதிகள் செய்தார்கள், தமுமுக என்ற பிரிவினைவாதத்தை விதைக்கக்கூடிய இந்த அமைப்பு செய்தது, அப்படி எடுத்துக்குவீங்களா? இவர்கள் செஞ்சதனால ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் இதை செய்தார்கள் எடுத்துக்குவீங்களா? ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இது ஒரு அமைப்பு, இவருடைய சுயநலனுக்கு இஸ்லாமிய மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். இவர்கள் ஃபோக்கஸ் ஆவதற்கு இவர்களுடைய பணமோ அல்லது சுயநலமோ ஏதோ ஒன்றுக்காக அல்லது இந்த தேசத்தை பிளவுபடுத்துவதற்கான தீய சக்திகள் அப்படின்னு தான் நம்ம அடையாளப்படுத்துவோமே தவிர ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களை நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. அது மாதிரி ஹிந்துத்துவா என்ற ஒரு அழகிய சித்தாந்தத்தை நான் பின்பற்றுகிறேன். நான் ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி முடித்தவன். நான் சொல்றேன், ஹிந்துத்துவா என்பது இந்து மதத்திற்கு சொந்தமானது கிடையாது, அது இந்த தேசத்திற்கு சொந்தமான வாழ்வியல் முறை. நாம் ஒவ்வொரு உயிர்களை நேசிக்கணும், எல்லோரும் அன்போடு அரவணைப்போடு இருக்கணுன்ற வாழ்வியல் முறையை கொண்டது. இப்படிப்பட்டதில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு அதுக்கு எதிராக போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, இல்லைன்னா அவனை அடிப்பேன், இல்லை நான் அவனை கொல்லுவேன் ஒருத்தன் செய்கிறான்னா அவன் ஹிந்துத்துவா கிடையாது, அவன் ஹிந்துத்துவாவுக்கு எதிரானவன். எப்படி இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக அமைதி மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு ஒரு இந்து மத நம்பிக்கையில் உள்ளவன் இஸ்லாமிய மதத்தை தவறாக பேசிட்டா பேசுறதுக்காக ஒருத்தனை வெட்டி வீழ்த்தணும்னு நினைக்கிறான்னா அவன் எப்படி ஒரு உண்மையான இஸ்லாமியன் கிடையாதோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருப்பான். எல்லா மதங்களிலும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருப்பாங்க. எல்லா மதங்களிலுமே ஒரு ஆர்வக்கோளாரோ அல்லது பைத்தியக்காரர்களோ அல்லது இந்த தீவிரவாத போக்குள்ளவர்களோ சில பேர் இருப்பாங்க. அவர்களை ஒதுக்கி தள்ளி இந்த சமய நம்பிக்கையை நல்லிணக்கத்தை யார் பேணுகிறார்களோ அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டியது எங்களை போன்ற தலைவர்களுடைய கடமையை தவிர நாங்கள் எல்லாத்தையும் கண்டிக்கிறோம். அவர் இந்துத்துவ பேரில் ஒருத்தன் தப்பு செஞ்சாலும் கண்டிப்போம். எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ அந்த தமுமுக போன்றவர்கள் பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை ஊக்குவித்தாலும் அதையும் கண்டிப்போம். இங்கே உள்ள இந்துக்களாக இருக்கட்டும் அவர்களை நாங்கள் அரவணைக்கிறோம், இங்கே உள்ள இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் அவர்களையும் நாங்கள் அரவணைக்கிறோம். எங்களை பொறுத்தவரை நல்லிணக்கம் முதலாவதாக இருக்க வேண்டும், நாட்டின் வளர்ச்சி இரண்டாவதாக இருக்க வேண்டும். இது 2 தான் முக்கியம். இது 2 இருந்தால் போதுமானதே தவிர தேவையில்லாமல் பிரிவினையோ கசப்புக்குள்ளேயோ பேச வேண்டாம். அது நல்லது கிடையாதுன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் மட்டும் சொல்றேன். நான் பேசிக்கலாமா? ஒரே ஒரு உதாரணத்துக்கு பதில் சொல்லிட்டோம், நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்து கூட அதாவது எஸ்டிபை பிஏபி போன்ற கட்சிகள் எல்லாம் தீவிரவாத அமைப்புகள் என்று அருமை சகோதரர் சொல்லுகிறார். சரி, ஒரு பொறுமை இருக்கட்டும். முதல்ல தீவிரவாத அமைப்பு என்று எது சொன்னாலே ஆர்எஸ்எஸ் தான் சொல்லுகிறார்கள். காந்தி படுகொலையிலிருந்து இன்று வரை, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு எப்படி பதமோ ஒரு சின்ன நிகழ்வை எடுத்து காட்டுகிறேன். மாலைக்கண் குண்டுவெடிப்பு என்று ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அதில் அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார். கர்கரே என்கின்ற ஒரு அதிகாரி, தேசிய அதிகாரி, அவர் மீண்டும் அந்த வழக்கை தூசு தட்டி அந்த மாலைக்கண் குண்டுவெடிப்பிலே மீண்டும் தூசு தட்டி உண்மையான குற்றவாளிகள் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் தான் அதில் தவறு செய்திருக்கா, குண்டுவெடிப்புக்கு காரணமல்ல என்று அதிகாரப்பூர்வமாக ஆதாரத்தோடு அவர்களை சிறையில் அடைத்தார். அதற்கு பிறகு இதே தான் இந்தியா முழுக்க நடந்த அத்தனை குண்டு வெடிப்புகளிலும் ஆர்எஸ்எஸ் தான் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரியாக இந்தியா முழுக்க இந்த நிகழ்வை நான் தோண்டி துருவி நான் உண்மைகளை நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் அப்போது ஒரு கோரிக்கை மத்திய உள்துறை செயலரிடம் வைக்கிறார். உடனே இதுவெல்லாம் தெரிந்துவிடும் நாட்டு மக்களுக்கு என்று திட்டமிட்டு அவரை படுகொலை செய்தார்கள். அதற்கு தான் அந்த தாஜ் ஹோட்டல் நிகழ்வு நடந்ததாக இன்னும் இருக்கிறது. அந்த கர்கரே படுகொலை செய்து விட்டார்கள். இது ஒரு புறம். அப்போது இப்படி இருக்க இதில் யார் தீவிரவாதி? நீங்கள் சொல்லக்கூடிய பிஎஃப் இன்னும் எஸ்டிபி கட்சியெல்லாம் சொல்லி பாவம், மழை வெள்ளம் சென்னையில் வந்தபோது வெறும் சோறு போட்டார்கள். அந்த அப்பாவி இஸ்லாமிய அமைப்புகள் அந்த கட்சிகள் பாவம் வீதிக்கு வீதி இறங்கி சோறு போட்டது தவிர வேற என்னையா குண்டாயா போட்டார்கள். ஆகவே அந்த இஸ்லாமிய அமைப்புகள் இந்தியா முழுக்க வலுவோடு வேரூண்டி இருக்கிறார்கள். இவர்களை அடியோடு வெட்டி சாய்க்க வேண்டும் என்று சொன்னால் உடனே ஏற்கனவே பல 100 ஆண்டுகளாக, குறிப்பாக ஒரு 50 ஆண்டுகளாக தொடர்ந்து ஊடகம் பத்திரிகை மத்தியிலே இஸ்லாமியர் என்று சொன்னாலே வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு தீவிரவாதிகளாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்போது இந்த தீவிரவாதி என்ற பட்டம் அவர்கள் சுமத்துவது புதியது அவர்கள் மேல்.
அப்படித்தான் இந்த நிகழ்வு, இந்த நீங்கள் சொல்லக்கூடிய எஸ்டிபி கட்சி பிஏபி போனால் இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நாட்டுடைய பிரதமருக்கு நாம் அரவணைக்க வேண்டும், இது ஒரு இந்திய நாட்டை பாதுகாக்க வேண்டும் சொல்லக்கூடிய அருமை சகோதரருக்கு சொல்லுகிறேன். மணிப்பூர் கலவரம் எங்க? வெளிநாடா? துபாயா? சிங்கப்பூரா? மலேசியாவா? கத்தாரா? இந்தியாவில் தான் இருக்கிறது. உலகம் முழுக்க இந்திய நாட்டுடைய பிரதமர் எங்கு சென்றாலும் அந்த நாட்டு பிரதமரை பதறுகிறார், இந்த நாட்டு பிரதமர் அதிருகிறார், காலிலே விழுகிறார், தூக்கில தொங்குகிறார் சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் இதுவரை அந்த மணிப்பூரில் கால் வைக்கவில்லை? அவரெல்லாம் மனிதர்களை தெரியவில்லையா? அந்த மணிப்பூரில் வாழக்கூடிய நம் குடும்ப பெண்களை கற்பழித்து கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள்லாம் இந்திய நாட்டு குடிமகன்கள் இல்லையா? ஆகவே நான் சொல்லுவது, அண்ணன் எவ்வளவு வேண்டுமெல்லாம் பேசலாம், பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் அண்ணன் பேச ரசிக்கலாம், மக்கள் ரசிக்க மாட்டார். காரணம், இந்த நாட்டை பிளவுபடுத்தி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக கூடுதலாக பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறார். மெல்ல 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 எப்போது மத்திய பாஜக அரசு 2014 இந்தியாவில் ஆட்சியில் வந்தார்களோ, கிட்டத்தட்ட 1400க்கு மேற்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை மெல்ல மெல்ல உரி 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 வெளி தூக்கி எறிந்து கொண்டிருக்கு. இது அப்பாவி மக்களுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் மெல்ல மெல்ல இந்து நாடாக அறிவிக்க வேண்டும், நேரடியாக அறிவிக்காமல் மறைமுகமாக இந்த அஜெண்டாக நிறைவேற்றி வருகிறார்கள். இதனால் பாதிக்கப்படுவது யார்? அண்ணன் பேசிக் கொண்டிருக்கிறாரே, அவருடைய குடும்பத்துக்கு சேர்த்து இந்த அப்பா நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது இப்படியே தொடர்ந்தால் இந்த நாடு நாசனமாகி போய்விடும். இது ஒரு சர்வதேச நாடா மாறிக்கொண்டு 10 ஆண்டுகள் ஆகிறது. மீண்டும் ஜனநாயக நாடா மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அண்ணன், நான், நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு மத்திய பாஜக அரசை வீழ்த்த வேண்டும். ஆகவே நீங்கள் வெறும் ராமர் கோவிலை கட்டிவிட்டு கும்பாபிஷேகம் நடத்திவிட்டு உடனே இந்தியா மிளிர்கிறது, ஒளிர்கிறது, இப்படி சொன்னால் எப்படி? நீங்கள் இந்துக்கள் என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் இந்துக்களுக்கான கட்சியா? அதுவும் பொய் தான். உங்களுக்கு இந்துக்கள் என்று சொன்னால் வெறும் 10 முதலாளி, அதானி, அம்பானி, இந்த டாடா, பேட்டா, செருப்பு கம்பெனிங்க, இதை நகைச்சா பார்க்காதீங்க, பேட்டா இல்ல, இது போன்ற தொழிற்சாலை முதலாளிகளுக்கு தான் நீங்கள் மத்திய அரசை இயக்கிறீர்களே ஒழிய, இந்த பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்த, பட்டியல் சிறுபான்மை மக்கள் உங்களா அரசு, மத்திய அரசு இயங்குகிறதா? 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிகளை 140 மக்கள் வரி பணத்தை பிடிங்க வாராக்கள் அவர் கொடுத்து விட்டு அந்த 10 முதலாளிகள் வளர்ந்தால் இந்தியா வளருகிறது. 10 முதலாளி வீட்டில் பாய்பட்டு தூங்கினால் இந்தியா தூங்குகிறது. என்னையா அது பொருளாதாரம்? அதாவது மத்திய சிஏஜி அறிக்கையினுடைய ஒரு முக்கிய அரசு அதிகாரி தலைமை பொறுப்பேற்பவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அறிக்கையின் வாயிலாக. ஒவ்வொரு முறையும் மத்திய பாஜக அந்த அரசு பட்ஜெட் தாக்கல் செய்கின்ற போது உண்மை நிலவரங்களை மறைத்து தான் தாக்கல் செய்கிறார்கள். இதுவரை இந்த வெங்காய விலை ஏறும் போதெல்லாம், ஐயோ நாங்கள் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைங்க, எனக்கு பூண்டு சாப்பிட்றதும் சொந்த கருத்தா பதிவு பண்ணாம பாருங்க அக்கா, அந்த அம்மையார் இதுவரை இதற்கு பதில் சொல்லி இருக்கிறாங்களா? பாரத பிரதமர் பதில் சொல்லி இருக்கிறாரா? உள்துறை அமைச்சர் ஐயா திரு அமித்ஷா பதில் சொல்லி இருக்கிறார்களா? அப்ப இந்த நாடு எதை நோக்கி பயணிக்கிறது? நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம், விருப்பம் இருந்தாலும் இருங்கள், இல்லைன்னா ஓடி போய் விடுங்கள். இது என்னையா இது? வெறும் ராமரை வைத்துக் கொண்டு அதே இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய பல மடாதிபதிகள் சொல்லுகிறார்கள், இதுவெல்லாம் இந்த கோவில் இன்னும் முழுமை பெறவில்லை, இது ஆகம விதிகளுக்கு எதிராக இருக்கிறது, நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். அப்போது இந்த அவசரம் எதற்காக? வருகின்ற 2024 தேர்தலுக்காக. இது எப்படி? இது 2 விஷயம் நீங்க கேட்டதுல இருந்து நான் இப்ராஹிம் சார் கேட்கணும். 4 கூட கேளுங்க, ஆனா எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுவாரு. இல்ல ஒரே மாதிரி சொல்லுவார். நான் தான் சொன்னேன், ஜேபி நட்டாக்கு குரு ஆயிடுவார். மக்கள் பாப்பாங்க, கேளு, மக்கள் பாக்குறாரு. இல்ல வேற மாதிரி அது இப்ப தேசிய செயலாளர், தேசிய தலைவருக்கு அண்ணன் தகுதி. நான் சொல்றேன், இப்ப சொல்லுவார் பாருங்க, நம்ம விவாதங்கள் எல்லாத்தையும் மக்கள் பார்க்க போறாங்க. ஆமா, எது சரி எது தப்பு மக்கள், நானும் இங்க உட்கார்ந்து இருக்கிறது உங்கள மாதிரி ஒரு ஆளா உட்கார்ந்திருக்கேன், மக்கள் முடிவு பாருங்க. அந்த பாஜக என்னுடைய பொறுப்பை துறந்தார் என்று சொன்னால் அண்ணனும் என்னுடைய கருத்துக்கு உடன்படுவார். சரி சரி சரி, ஓகே, பாப்போம். நம்ம அவர் பதில் முதல்ல கேட்டுருவோம். அவர் சொன்ன விஷயங்களை நம்ம எல்லாமே அப்படியே மறுத்துட்டு போயிட முடியாது. குறிப்பா மணிப்பூர் விஷயம் சொன்னார் இல்லையா, அதை நம்ம உற்று கவனிக்க வேண்டும். நடக்கல, நாடே பார்த்துச்சு அந்த அங்க வெளியே வந்த வீடியோக்களையும். அது இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் அது குறித்து நாடாளுமன்றத்திலேயோ இல்ல அது குறித்தான எந்த ஒரு அங்க போய் பார்க்கலையோ இல்ல உள்துறை அமைச்சரோ, ஏன் ஏன் அந்த விஷயம் பாவம் நேரம் இல்லைங்க சார். இல்ல அவர் பதில் சொல்றது அவருக்கு இருக்கு நேரம். சகோதரர் ஜிஜி சிவா சொன்னது வந்து இல்ல மணிப்பூர் விஷயத்தை நான் கேட்டிருக்கேன், நீங்க அது திசையில் நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். ஆனால் சில விஷயங்களை நாம் அப்படி கடந்து போயிட முடியாது. சகோதரர் ஜிஜி சிவா வந்து உண்மையாகவே திமுகவுடைய ஆதரவாளரா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா திமுகவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு என்பதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க.
தமிழக போலீஸே என்ஐஏவோடு சேர்ந்து அவர்களுடைய பல்வேறு ஆயுதங்களை பல்வேறு விஷயங்களை பிடித்திருக்கிறார்கள். தமிழக போலீஸே கடந்த காலத்தில் தஞ்சாவூரில் அவர்கள் நிகழ்த்திய அந்த படுகொலைக்கு கைது செய்யப்பட்டு இன்னும் தேடக்கூடிய குற்றவாளிகள் லிஸ்ட் இருக்கின்றது, அவங்களுக்கே தெரியும். சரியா? ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா பிஎஃப்ஐ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இதை வந்து திமுகவுடைய அமைச்சர்களோ அல்லது திமுகவுடைய மிக முக்கிய நிர்வாகிகளோ கேட்டாங்கன்னா, ஐயோ தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு நம்ம ஆள் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாதுல்ல. ஒரு தடை இப்போ நானே அண்ணன் சொல்லிடுவார் கருத்து அது என்னன்னா, அதாவது அப்போ ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பை ஆதரிப்பு என்பது அபாயகரமானது, தேச நலனுக்கு எதிரானது. ஸோ அதனால் வந்து அதை அப்படி புறக்கணிச்சிட்டு போயிட முடியாது. நிச்சயமாக அதை திமுகவே ஆதரிக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஆதரிக்கலை, அவங்களுமே அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நிதர்சன உண்மை. அதே மாதிரி இந்த எஸ்டிபியோ தமுமுகவையோ சொல்கிறது நான் எவிடன்ஸ் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்கிறேன். ஒருவேளை அந்த ஆதாரம் வந்து இப்போ இல்லைன்னு வச்சுங்களேன், இப்போ இவர் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகிறாரு சிஏஜி அது, இப்போ நான் எதுக்குமே ஆதாரம் காட்டி தரவு இருக்கான்னு அவர் சொல்ல மாட்டார். ஆனால் நான் சொல்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயம் ஒரு பர்டிகுலர் அமைப்பு இந்த இடத்தில் இவரை கொலை செய்தது, இந்த இடத்துல பாலக்காட்டில் கைக்குழந்தையோடு இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை கொண்டு போகும் பொழுது ஒரு ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவக்கு எஸ்டிபிஐயினுடைய நிர்வாகி கொலை செய்தார். அதே மாதிரி திருச்சூரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில ஓபிசி அணியின் செயலாளரை வீட்டுக்குள் புகுந்து இந்த எஸ்டிபிஐயினுடைய பயங்கரவாதிகள் கொலை செய்தார்கள். நான் இவ்வளவு ஆதாரத்தோடு சொல்கிறேன், கொலை செய்தார்கள். அதெல்லாம் எவிடன்ஸ். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எவிடன்ஸ் சொல்கிறேன். நான் அவர்களே என் மேலே வழக்கு போடலை, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆதாரம் இருக்கு, அவர்கள் எனக்கு எதிராக பேசலை. பாவம் இவர் ஏன் பேசி மாட்டிக்கிறார்ன்றதான் சரியா. இன்னொன்று நான் தமுமுகவை சொல்றேன். சரியா? இப்போ தமுமுகவையும் ஆதாரத்தோட தான் சொன்னேன். பாஷா அவர் குண்டை வெடிக்க வைத்து 58 ஹிந்து சகோதரர்களை கொலை செய்தார். அதோடு நிற்கல, 2 இஸ்லாமிய குழந்தைகள் குண்டை வந்து பந்து நினைச்சு தூக்கி போட்டு வெடிச்சு 2 இஸ்லாமிய பிள்ளைகளும் செத்து போனாங்க. அதில் இந்த கொடூரத்தை நிகழ்த்தி அவரை நீதிமன்றத்தில் நிற்க வைத்து எதுக்காக இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டால், ஒரு உணர்ச்சியில் செஞ்சிட்டேன், கோபத்தில் செய்து விட்டேன், அந்த தவறுக்காக நான் வருந்துகிறேன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, இந்த செயலை நான் நியாயப்படுத்துகிறேன், ஒரு பாஷா போனால் இன்னும் 100 பாஷா வருவான். எதுக்கு வருவான்? அப்பாவி இந்துக்களை கொல்லுவதற்கு. இது நான் சொல்லலை, நீதிமன்றத்தில் பாஷா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. இந்த பாஷாவை, இந்த தீவிரவாதியை, அவரோடு இருந்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும், தீவிரவாதிகளை விடுதலை செய்வதற்காக ஒரு கட்டமைப்பை நடத்தி அதற்காக போராட்டத்தை நடத்தி கொண்டு போகக்கூடிய தமுமுக அமைப்பை நீங்கள் எப்படி அதை வந்து தேசத்தினுடைய பாதுகாப்பு அமைப்பாக பார்க்கலாம்? நான் என்ன கேட்குறேன், சரி இப்படி கூட புரிஞ்சுக்கங்க, அது ஹிந்துவா இஸ்லாமியனை கூட விட்டுக்குங்க. ஒரு குண்டு வெடிப்பை நிகழ்த்தி விட்டு உணர்ச்சி வசத்தால் செய்தன்னு சொன்னால் கூட அவனை மன்னிக்கிறதுக்கு யோசிக்கலாம். நான் செய்தது சரி, என்னை மாதிரி இன்னும் 100 பேர் உருவாவாங்கன்னா அவங்களை எப்படி விடுதலை செய்ய முடியும்? அந்த விடுதலை செய்யின்னு ஜவாஹிர்லா உள்ளிட்டவர் சொல்லுகிறார்கள் என்றால் இவர்கள் பிரிவினைவாதிகளா இல்லையா? இவர்கள் இந்த தேசத்திற்கு ஆபத்தானவர்களா இல்லையா? இப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் தேவையில்லை. இந்த தேசத்திற்கு யார் தேவைன்னா, இந்துக்களோடு இணைந்து வளம் பெற, நலம் பெற, ஒற்றுமையுணர்வோடு ஒவ்வொருத்தருடைய மத நம்பிக்கைகளை மதித்து நடக்கிற இஸ்லாமியர்கள் தான் இந்த தேசத்துக்கு தேவை. அப்படித்தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அதுதான் இந்த தேசத்தில் இன்னைக்குமே ஒவ்வொரு உறவுமுறை பாராட்டி இங்கே உள்ள இஸ்லாமியர்களை மாமான்னு நீங்கள் மதுரையில் போனால் கூப்பிடுவாங்க, இன்னொரு இடத்துல அப்புன்னு கூப்பிடுவாங்க, இன்னொரு இடத்துல மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அது இயல்பாக வருது. அந்த உணர்வுக்கு காரணம் என்ன? நீங்கள் மதிக்கிறீங்கன்னா நான் உங்களை மதிக்க போகிறேன், அவ்வளவுதான். அப்போ இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை, கலாச்சாரங்களை எல்லாம் இங்கே மதித்து வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இருந்ததுனால தான் அந்த உறவு முறை இருந்தது, அந்த நெருக்கம் இருந்தது. அந்த நெருக்கத்தை, அந்த உறவு முறையை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் உடைத்தெறிகிறார்கள். அந்த உடை தெரியும் பொழுது இந்த தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ போன்றவர்களுக்கு பக்கபலமாக இருந்தது யார்? திருமாவளவன் போன்ற அயோக்கியர்கள். அப்ப இவர்கள் எல்லாம் நம்ம அப்படி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். நான் பாதிக்கப்பட்டவங்க, என் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த உணர்வுல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அயோக்கியறது பெரிய தப்பான வார்த்தை இல்லை. அயோக்கிய பயலன்னு சொல்றது ஒரு கேடுகட்ட ஒரு செயலை செஞ்சவங்களுக்கு சொல்லதான் செய்வாங்க. என் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவர் உங்க தலைவரை சொல்லுவாரு. அப்புறம் இல்லங்க நான் வந்து அவருடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் சொல்லல, சரியா? அதனால அவர் கோவப்படல. அவர் எந்த கட்சியில் இருக்கிறார் அப்புறம் ஒரு கேள்விக்குறி வந்துடும். நான் என்ன கேட்கிறேன்னா, அப்போ இதெல்லாம் எங்களுடைய பாதிப்பு. ஏன்னா சிறுபான்மை சமூகத்தின் மீது இவ்வளவு அவர் அக்கறைப்படுறாரு, கொதிக்கிறாரு, இலக்கிறதுக்கு நிறைய இந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, இதுவரை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு கலவரத்திற்காவது நடவடிக்கை எடுக்கப்பட்டு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்கன்னு கேளுங்க. இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் கூட அவங்களால பதில் சொல்ல முடியல. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது
இவ்வளவு குதிக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்காக காங்கிரஸுக்காக அப்படின்லாம் நெஞ்சு புடைக்க ரத்தம் புடைக்க பேசுகிறார்ல, அவர்கிட்ட கேளுங்க. நாட்டின் பிரதமராக காங்கிரஸின் பிரதமராக இருந்தவர் யார்? நரசிம்மராவ். என்ன சொன்னார் அவர்? பாபர் மசூதி இடித்த இடத்தில் நாங்கள் அதே இடத்துல கட்டி தருவோம்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கி அதே காங்கிரஸ் தானே இருக்குது. ராகுல் காந்தி இருக்கிறார்ல. காங்கிரஸ் தலைவர்கள்லாம் என்ன பேசுகிறாங்க? கோவில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட பிறகு நாங்கள் வழிபாட்டிற்கு செல்வோம். அப்போ அன்னைக்கு யாரை ஏமாத்துனீங்க? என்ன சொன்னீங்க நீங்கள்? அப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? அப்போ பெரும்பான்மை சமூகத்தை நாம் பகைத்து கொண்டால் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட சத்தீஸ்கர் உள்ளிட்ட தேர்தல்களில் எப்படி மண்ணை கவ்வினார்களோ அப்படி வட மாநிலத்தில் மீண்டும் தேர்தல் வருகிறது. இவர்கள் இந்து மக்களுடைய வெறுப்புக்கு உள்ளாவார்கள் என்பதை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால் அன்றைக்கு இஸ்லாமிய வாக்கு வங்கி தேவைப்பட்டது. அதனால் அங்கே பாபர் மசூதியை திரும்பி கொண்டு வருவோம்னாங்க. இன்னைக்கு ராமர் கோவில் வந்து விட்டது. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ராமர் கோவில் கட்டி முடித்த பிறகு நாங்கள் எல்லோரும் வழிபாட்டிற்கு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலா இன்னைக்கு ஐயா ராகுல் காந்தி போய் கொண்டிருக்கிறார். அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீங்கள் பேசுவதால் இந்த சமூகத்திற்கு நன்மை கிடைக்காது. இந்த சமூகத்திற்கு நன்மை கிடைக்கும்னா அந்த சமூகம் கல்வியிலையும் பொருளாதாரத்தில் வளரணும், தீவிரவாத பயங்கரவாத சிந்தனைகள் இல்லாமல் மாறணும், அந்த சமூகத்திற்கு மத்தியில் தேசியவாத சிந்தனை வரணும், என் தேசம் என் மண் அப்படின்ற மாதிரிலாம் அந்த நம்பிக்கைகள் பிறக்கணும். இதெல்லாம் பிறக்கணும்னா கடந்த கால கசப்புகளை மறக்கணும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இல்லை, இது ரொம்ப அவசியம். இதை நீங்கள் மறுக்காதீங்க தயவு செய்து. இல்லை, இது தேவை. அதுக்காக இது உங்களுக்காக சொல்லலை. இல்லை, இது இஸ்லாமிய சமூகத்திற்காக சொல்கிறது. ஏன்னா அவர் ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறார். அது எப்படி கசப்பு மறந்துடுதுன்னு. கசப்புகளை மறக்கணுன்றது ஒரு உதாரணம் சொல்கிறேன். அமெரிக்காவிற்கும் ஜப்பானுக்கும் நடந்த யுத்தத்தில் ஹிரோஷிமா நகாசாகியில் 2 அணுகுண்டை வீசுகிறார்கள். லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் ஜப்பானியர்கள் இறந்து போகிறார்கள். சரியா? இது நடந்த பிறகு இப்போ எதிரி நாடாகத்தானே மாறணும். ஏன்னா பல லட்சக்கணக்கான மக்களை அமெரிக்கா கொண்டொழித்திருக்கிறது. ஆனால் சில வருடங்களில் ஜப்பான் முடிவு செய்கிறது, இந்த விரோதத்தை நாம் தொடர்ந்து கொண்டே இருந்தால் நம் நாட்டு வளர்ச்சி ஆகாது, இப்படியே எதிர்ப்பு மனநிலையில் இருப்போம். அப்போ என்ன பண்ணணும்? அவர்கள் நம்மை எதற்காக எதிர்த்தார்களோ, நாம் அவர்களை எதற்காக எதிர்த்தோமோ, என்ன உயிர் படுகொலை நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம். கை கொடுக்க தயார், சமாதானமா போவோம், நட்பா போகணும். ஜப்பான் தான் முதல்ல கை கொடுத்துச்சு. இழப்பு அதிகம் உள்ள ஜப்பான் முதலில் கை கொடுத்துச்சு அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா முதல்ல கை கொடுக்கல. ஆனால் உலக நாடுகளை பார்த்து, ஏன்பா அவன் சமாதானத்துக்கு வரான், அவன் நல்லிணக்கத்துக்கு வரான், நீ என்னப்பா வர மாட்டேங்கன்னு பிறகு அமெரிக்கா கை கொடுத்தது. இன்றைக்கு உலகின் வல்லரசுகளில் அமெரிக்கா முதலாவது இடமாக இருக்கிறது என்றால் பொருளாதாரத்தில் ஜப்பான் 2வது இருக்கிறது. உலக நாட்டில் அமெரிக்காவின் முதல் நட்பு நாடு ஜப்பானாக இருக்கிறது. எப்படி? கசப்பை மறந்ததுனால தானே. இல்லைன்னா அந்த அழிவின் மீதே கட்டமைக்கப்பட்டு அதே வெறுப்புணர்வே அந்த ஜப்பானிய மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தால், ஜப்பானுக்கு பக்கத்தில் இருக்கிற கம்போடியா மாதிரியும் ஜப்பானுக்கு பக்கத்தில் இருக்கிற தைவான் மாதிரியும் அடுத்த ஒரு ஏழை நாடாக தானே ஜப்பான் இருந்திருக்கும். அப்போ அவர்கள் ஒரு முடிவு செய்கிறாங்க, இழப்பு ஒரு பக்கம் இருக்கிறது, வழி இருக்கிறது தான், ஆனால் அதை மறந்து விட்டு முன்னேற்றம் தேவை, அடுத்த சந்ததிகள் ஒரு நட்புணர்வோடு வரணும்னா, ஒரு நல்லிணக்கம் வரணும்னா வா கை கொடுப்போம். நடந்துச்சா இல்லையா? அப்போ ஒரு நாடு அப்படி முடிவு பண்ணும் பொழுது ஒரு நாட்டில் உள்ள இந்த மக்களும் அப்படி முடிவு செஞ்சா என்ன கேடு வந்துட போகுது? சரி, உங்களுடைய கருத்து எனக்கு புரியுது. ஆனா நீங்க அவரு ஆரம்பத்துல ஜிஜி சிவா அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பாஜக தேசிய தலைவரோட ரொம்ப அழகாவே ஒரு கருத்துக்கள் ரீதியா பேசுறீங்க. ஏன்னா என்னுடைய உண்மையை பேசல, நீங்க பேசின இந்த கருத்துக்கள்லாம் ஓகே. என்னுடைய நேரடி கேள்வி உங்களுக்கு தெரியும், மணிப்பூரில் ஏன் பிரதமர் போகல? ஆனா நீங்க அவர் சொன்ன மாதிரி பிரதமர் மன் கி பாத்ல பேசுற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நான் உங்கள் கருத்துல முன்வைக்கிறேன். என்னுடைய கேள்வி மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போகல அப்படிங்கிற ஒரு, அவரு தான் அதை வச்சாரு. அது என்னுடைய கேள்வி இல்லை, அவருடைய கேள்வி தான். அதை நான் உங்களுக்கு கடத்தினேன். ஆனா நீங்க இவ்வளவு பேசினதையும் நான் ஏத்துக்கிறேன். அதுக்கான பதில் மட்டும் எனக்கு வரல. மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு எட்டப்பட வேண்டுமோ அது எல்லா விஷயங்களிலும் கண்காணிக்கப்பட்டு எட்டப்பட்டிருக்கிறது. கலவரம் நடந்த அடுத்த 4வது நாள் நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக போய் 3 நாட்கள் அங்கே உட்கார்றாரு. 2 சமூக மக்களிடத்திலும் பேசுகிறாரு, நல்லிணக்கம் தொடர்கிறது. ஆனால் இந்த கலவரம் என்பது நேற்று இன்றைக்கு வந்ததில்லை. உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 28 கலவரம் நடந்திருக்கு. குக்கி சமூகத்திற்கும் மற்ற இன்னொரு சமூகத்திற்கும் மத்தியில் எவ்வளோ 28 கலவரம் நடந்திருக்கு. 28 கலவரத்தை தொடர்ந்து தான் இன்னைக்கு நடந்திருக்க தவிர திடீரென்று 2 சமூகம் பிரச்சனை, திடீர்னு கலவரம் நடக்கும். கலவரம்ன்றது திடீர்னு நடக்காதுங்க. அதை முதல்ல புரியுங்க. நீண்ட கால வெறுப்பு, நீண்ட கால துரோகம், நீண்ட கால சதி, நீண்ட கால பிரச்சனை, நீர் பூத்த நெருப்பு அப்படியே பொங்கி 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 பிரம்மாண்டமாக வெடித்து 2 பெரிய சமூகம் வெட்டி மாய்ந்து மிகப்பெரிய படுகொலை எப்ப நடக்கும்னா திடீரென்று நடக்காது. அது பல ஆண்டுகள் எடுக்கும். எவ்வளவு அனுபவம் பாருங்க. காங்கிரசுடைய ஆட்சி காலம் தான் தொடர்ந்து அது போன்ற திட்டத்தை வகுக்கும். மத்திய எவ்வளவு அழகாக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி என்பது கடந்த 10 ஆண்டுகள் தான். ஆனா இந்த நீர்பூத்த நெருப்பாக 60 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு மத்தியில் 28 கலவரங்கள் மணிப்பூர் சந்தித்திருக்கிறது. இன்னைக்கு நடந்த கலவரத்தை தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீரென்று அதை முடக்க முடியாவிட்டாலும் கூட
பேசி சமாதானத்துக்கு உட்படுத்த வைத்து அங்கு உள்ள எல்லா தலைவரும் பேசி பிறகு இராணுவத்தை இறக்கி துணை இராணுவத்தை இறக்கி இன்றைக்கு மணிப்பூர் பாதுகாப்பாக இருக்குது, அமைதியாக இருக்கிறது. தேவைன்னு நீங்கள் தாராளமாக போய் மணிப்பூரில் பாதுக்கலாம். ஆனால் இப்போ பிரதமர் ஏன் போகலை அப்படின்ற கேள்வி வைக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பிரதமர் போகாவிட்டாலும் அங்கு என்ன நடத்தப்பட வேண்டுமோ அதை ஒரு நாட்டின் பிரதமராக அங்கே நடத்தி இருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் போயிருக்கிறார், இராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போயிருக்கிறார், மற்ற எல்லா உயர் அமைச்சர்களும் போயிருக்காங்க. அங்கே வளர்ச்சி திட்டங்கள் இப்போ ஆரம்பமாகிருச்சு. மணிப்பூர் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வடகிழக்கு மாகாணத்தில் ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது. இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒருத்தர் பிரதமர் போகலைன்னா அங்கே வளர்ச்சி இல்லை, அங்கே கவனிக்கப்படலை, அங்கே கலவரம் தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க. பிரதமர் போகலன்றது ஒரு காரணமா? பிரதமர் போகலன்றது ஒரு காரணமான அது காரணம் கிடையாது. அவர் போகிறாரா இல்லையா, அங்கே வேலை நடக்குதா, அவர் பிரதமராக நாட்டில் இருந்து கொண்டு அதை சரியாக கண்காணிக்கிறாரா, அவருக்கு ரிப்போர்ட் கரெக்டாக வருதா, இவ்வளவுதான் பார்க்கணும். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், மணிப்பூர் கலவரத்தை பற்றி பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் பேசும்பொழுது என்ன சொன்னார்? இது மிகப்பெரிய நெஞ்சில் தரித்த முள் மாதிரி, இது மிகப்பெரிய வேதனை, இது இனிமேலும் நாங்கள் நடக்க விட மாட்டோம், கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி கடுமையான நடவடிக்கை எடுத்தார். அதனால தான் இன்னைக்கு மணிப்பூர் அமைதியா இருக்கு. கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம் அமைதியா இருக்காது. அதனால நல்லிணக்கம் வேணும்னா குறைகளை மட்டுமே சொல்லாம என்ன தீர்வு நடந்தது பதில நீங்க சொல்லுங்க. இறுதியா இதுக்கான நீங்க பேசினதுக்கான பதில அவர் சொல்லிட்டோம். சகோதரர் சொல்லுகிறார், கேரளாவிலே இந்த எஸ்டிபிஐ கட்சிகள் பிஏபி போன்ற கட்சிகள் எல்லாம் கூட அவர்கள் கொலை செய்த ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி, ஆக ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அங்கே சம்பவத்தில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அவரை கைது செய்த சிறையில் அடிக்க வேண்டும் ஒழிய அவர் செய்த தனிநபர் செய்த தவறுக்கு ஒட்டுமொத்த கட்சியையே நீங்கள் தீவிரவாதி பட்டத்தை சூட்டுவது எப்படி? இவர்களுக்கு நீண்ட காலமாக ஒரு ஆசை எப்படி என்று சொன்னால், நாம் இப்போ காந்தியை கொன்றுவிட்டு ஆர்எஸ்ஐ தடை செய்தால் தீவிரவாத அமைப்பு என்று அதிகாரப்பூர்வமாக அதற்கு வேறு அந்த அமைப்பாக காரணம் காட்ட வேண்டும் என்பதற்காக நீண்ட நாள் திட்டம் திட்டி கொடுக்கப்பட்ட இந்த நிகழ்வு தான். அது ஒன்று தவறான தகவல். ஐயா வர காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ் இல்லை என்பதை எப்போது தடை செய்யப்பட்ட பிறகு பல ஆண்டுகள் கழித்து பின்பு அது போன்றுதான் இதற்கு அதே நிலை என்ன சொல்றாங்க, நீதிமன்றமே சொன்னாலே மற்றும் ஒன்று இவர்கள் யாரதான் மதிக்கிறாங்க, நாட்டின் நீதிமன்றத்தை கூட தீர்ப்பை மதிக்கிறாங்க. நீதிமன்றங்கள் தீர்ப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்ப மதிக்க மாட்டீங்களா, ஏத்துக்க மாட்டீங்களா? ஏத்துக்கணும் தான் சொல்றேன், இல்லன்னு சொல்ல. அப்ப எப்படி நீங்க சொல்லுவீங்க ஒரு நீதிமன்றம் உங்களை விடுதலை செய்யப்பட்டவர் இல்லை இல்லை இவர் குற்றவாளி சொன்னா அது என்ன பைத்தியக்காரத்தனம் சொல்லணும். காந்தியடிகளை கொலை செய்ததற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை இந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக நீங்கள் பொய்யர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம். என்ன சார் நீதிமன்றமே சொல்லி இருக்கு, நீதிமன்றங்கள் நீதி அரசு சொல்லக்கூடிய அத்தனை தீர்ப்புல நியாயமானதா, மனசாட்சிக்கு உட்பட்டதா? அப்ப வர இருங்க சார், இருங்க சார். பில்கிஸ் பானு விவகாரத்திலே அந்த கேடு கட்ட காம கொடூர்களை விடுதலை செய்த நீதிமன்றம் தானே ஏற்றுக்கொள்ளலாமா? இவரை ஏற்றுக்கொள்வாரா? ராஜீவ் காந்தியை பாருங்க, நீதி அரசை எப்படி சார் விடுதலை செஞ்சிட்ட பிறகு நாம் எப்படி சார் குறை சொல்லுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப பில்கிஸ் பானு விவகாரத்திலே விடுதலை செய்தார்களே, அதை நாடு முழுக்க கொந்தளித்தது இதே உச்சநீதிமன்ற நீதி அரசு தான் தவறு என்று அந்த விடுதலை செய்யப்பட்ட நபரை மீண்டும் சிறையில் அடிக்க சொல்ல உத்தரவு பிறப்பித்தார். அப்ப கீழமை நீதிமன்றம் கொடுத்து விடுதலை செய்தது, அந்த விடுதலை நாம் ஏற்க முடியுமா? மனசாட்சி இடம் கொடுக்குமா? ஒருவேளை சாப்பாடு இறங்குமா? இது ஒன்று. இப்போது அண்ணன் இங்க பேசுகிற ஜப்பானுக்கு சென்று விட்டார், விமானத்தில் ஏறி பறந்து விட்டார். அருமை சகோதரர், ஜப்பான் விவரத்துக்கு வருகிறேன். ஜப்பானில் கேடுகட்ட அமெரிக்கா ஒரு முறை தான் குண்டு போட்டது. ஒரு முறை குண்டை போட்டு விட்டு அதற்கு பிறகு சமாதானம் ஆகி நீ உன்னுடைய பிழைப்பை பார், நான் என்னுடைய பிழைப்பை பாருகிறேன் என்று சொல்லி அவர் வேலையில் செய்கிறார். இவர்கள் இந்தியாவிலே ஒரு முறை இஸ்லாமிய தாக்கி விட்டு மறுநாள் அவன் வேலையில செய்து விட்டால் பிரச்சனை இல்லை, தினம் தினம் தாக்கி கொண்டே இருந்தால் இவர் எப்படிதான் இஸ்லாமியர் இந்தியாவில் எழுந்து நிமிர்ந்து வாழ முடியும் சார்? இது பதில் சொல்லுவார் அண்ணன். ஆகவே மணிப்பூருக்கு பிரதமர் செல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, வேலை நடந்ததா? அந்த வேலையை நான் சொல்லட்டுங்களா? கொரோனா பெருந்தொற்று பாதிக்கப்பட்ட நேரத்தில் இந்தியாவில் வசிக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இந்த நாட்டு மக்களை உழைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 3 அம்ச கோரிக்கை திட்டத்தை சட்டத்தை எதிர்த்து அவர்களை பனியிலும் குளிரும் வெயிலும் இருந்தார். பல 100 பேர் செத்து மடிந்தார். அந்த விவசாயிகள் எங்க வெளிநாடா மணிப்பூரா? இவர் பிரதமர் வீட்டு பக்கத்திலே தான் சார், அது டெல்லி. நடந்து போயே பார்த்துருக்கலாம் வாக்கில். ஆனால் ஒரு வருஷம் இருந்தாங்க. மயிலுக்கு நடந்து போறாரு, இற போடுறாரு. அப்புறம் எதுக்கு மாட்டுக்கெல்லாம் கூட புல்லு வச்சாரு. இந்த பிரதமர் நடந்தே சென்று அந்த விவசாய மக்களை பார்த்திருக்கலாமே. அப்ப அதிகம் போய் பார்க்கல.
ஓ அப்போ பிரதமர் நான் 24 மணி நேரம் உழைக்கிறேன் அல்லது 22 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குவதே இல்லை இந்திய நாட்டு பிரதமர் அப்படித்தானே? விவசாயிகள் போராடி கொண்டிருந்த போது எதற்காக இந்த பிரியங்கா சோப்ரா என்கிற இந்த நடிகையோட இப்படி கால் போட்டு அமர்ந்து பிரதமரிடம் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி எந்த மண்ணாங்கட்டிக்கு பேசிக் கொண்டிருந்தீர்கள்? அப்ப பிரியங்கா சோப்ராவிற்கு இந்திய நடிகைக்கு ஒதுக்கக்கூடிய நேரம் இந்திய நாட்டினுடைய உயிர்களுக்கு உணவளிக்கூடிய விவசாயிகள் ஏன் ஒதுக்கவில்லை? இது நம்ம மணிப்பூருக்கும் டெல்லிக்கும் வெகு தொலைவு, அல்ல விமானம் பறக்காது, இதுக்கு விமானமே தேவையில்லையே, நடப்பயணம் போதுமே. சந்தித்தாரா? ஆகவே உங்களுடைய கண்பாருக்கு இந்திய நாட்டில் எவரும் வளரக்கூடாது, அந்த 10 பெருமுதலாளி தவிர்த்து. இதற்கு நீங்கள் இதை மூடி விழா செய்ய வேண்டும். இதற்கு திசை திருப்பக்கூடிய வேலை ராமர், சினிமா நடி ஒரு புறம் கிளாமர், இது இரண்டே வைத்து தான் இவர்கள் அரசியல் செய்கிறார். இல்லை என்று சொல்ல முடியுமா? இந்தியாவில் கூட எத்தனை நடிகைகள் இருக்கிறார்கள். ஏன் அந்த கங்கனா ராவணத் என்கின்ற அந்த நடிகைக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர், எந்த மதத்தை சார்ந்தவர்? நீங்கள் சொல்லுங்கள். ஆகவே சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இவர்கள் எத்தனை தகுதித்த வேலைகளை செய்தாலும் கூட இது ஏற்புடையதல்ல. இந்திய நாட்டு மக்களுக்கும் மனசாட்சிக்கும் விரோத பொய்யை கடைபிடித்துக் கொண்டு இந்திய நாட்டு பிரதமர் என்கின்ற அந்த அந்தஸ்தை மெல்ல மெல்ல மக்கள் மீது எழுந்து கொண்டிருக்கிறார். இது என்னுடைய கருத்து அல்ல, இதுதான். ஆகவே இவிஎம் மிஷின் இல்லாமல் நீங்கள் வாக்குச்சீட்டு முறையிலே நீங்கள் தேர்தலை சந்தித்தால் நாடு முழுக்க 10 15 சீட்டுகளை வெற்றி பெறுவதை பாஜக மிகவும் கடினம். நீங்க சட்டமன்ற தேர்தல் வந்து இவிஎம் மிஷின் வச்சு தான் சந்திச்சீங்க. அதுதான் கேட்கிறேன். இத பல சட்டமன்ற தேர்தல் நீங்க இவிஎம் மிஷின் வச்சு தான் சத்தியம். இவ்வளவு நேரம் நல்லா தான் பேசுனீங்க. இருங்க இல்ல இருங்க சார், உங்க பக்கம் நியாயம் இல்ல இல்ல இவ்வளவு நேரம் நல்லா தான் பேசுனீங்க. அதாவது அவருக்கு அது என்ன அந்த பக்கம் இல்ல ஏதாவது சீட்டு கிட்ட எழுதி கொடுத்தாரா அண்ணன்? எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல நேர்மையா நடுவுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஏன் தப்பா பேசுறேன்? இருங்க, ஏன் நீங்க அவ்வளவு பதட்டம்? இவிஎம் மிஷின் சொன்னா பாஜக பதட்டம் இருக்கலாம். கேள்விக்கார உங்களுக்கு யார் சார் பதட்டம்? எங்க உண்மை இல்ல உண்மை இல்ல சொல்றேன் இருங்க, நான் சொல்றேன் வரேங்க. ஆகவே இந்தியா முழுக்க வைத்திருக்கக்கூடிய இவிஎம் மிஷினில் தெல்லும்புல் செய்தது உண்மைதான். அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது. குறிப்பாக இவருடைய கட்சியை சேர்ந்த மூத்த அரசியல் பிரமுகர் திரு சுப்பிரமணிய சாமி அவர்களே இதை பத்தி வெட்ட வெளிச்சம் சொல்லுகிறார். தவறு, அதில் தான் கோல்மால் நடக்கிறது என்று தில்லுமுல் நடக்குதுன்னு சொல்லுகிறார். அப்போது தமிழ்நாட்டில் இவிஎம் மிஷின் ஏன் இருந்து இவர் வெற்றி பெற்ற, அப்ப நீங்களும் திமுக அப்படித்தான் என்று சொல்ல வரீர்கள் தெரிகிறது. துண்டு சீட்டை வந்து விட்டு அதான் கேள்வி. வர சார், நாங்களும் வீழ்த்துக் கொண்டோம் முழித்துக் கொண்டோம், கண்ணில் விளக்கனை ஊட்டிக்கொண்டு இரவு பகலாக அந்த மிஷினையே முறைத்து பார்த்து கொண்டே வெற்றியை பெற்று விட்டோம். வடநாட்டில் இருக்கக்கூடிய கூட்டங்கள் ஏமாந்து விட்டார்கள், தோற்று விட்டார்கள். இதுதான் என்னுடைய பதில். ஆகவே நீங்கள் எந்த அளவுக்கு செய்தாலும், அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பெரிய மைதானத்தை ஓட்டப்பந்தயத்தை விடுகிறார்கள், ஒருவர் நன்றாக கைகள் நன்றாக இருக்கிறது, அந்த மாற்றுத்திறனாளியோடு நீங்க நன்றாக கைகால் வைத்திருப்போம், ஓடிவிட்டு வெற்றி வெற்றி வெற்றின்ற அந்த வடிவில் ஒரு படத்துல நியாயமா கப்பு எனக்கு தாண்டா வேணும், கப்புல அடித்து சாகடிச்சுன்னு ஒரு வசனம் தெரியும் பாத்தீங்களா, ஒரு பலசாலி அடிப்பாரு பாத்தீங்களா, அதுதான் இவருடைய ஆட்சியினுடைய லட்சணம். ஆகவே ஒருபோது இந்திய நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்தியாவில் நடக்கக்கூடிய அவல நிலைகள், இந்தியாவில் மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், மொழிக்கலம் தொடர்ந்து இந்த அப்பாவி இஸ்லாமிய மக்கள் மத்தியிலும் கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலும் ஏவி விட்டுக் கொண்டிருக்கிறார். அரசியல் ஆதாயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார், அது வெற்றியும் பெறுகிறார். ஆக இது இந்திய நாட்டுடைய வெற்றி அல்ல. ஆகவே மக்கள் கூட கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய சவுக்கடியை மக்கள் கொடுப்பார்கள். இறுதியா நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். கடைசி கேள்வி உங்களோட நான் முடிச்சோன்னு நினைக்கிறேன். அவர் பேசினதுல இருந்து அது நியாயமான கேள்விங்கிறதுனால நான் அதை கேட்கிறேன். ஆனா முதல்ல பேசல இருந்தா நியாயமா தான் கேட்கிறேன். இப்போ பேசுனதுல இருந்து எல்லாமே நியாயம் தான். அந்த அன்னைக்கு எவ்வளவு சிரிப்பு பாருங்க. உங்க பக்கம் நீங்க பேசுறதெல்லாம் நியாயம், அவர் பக்கம் அவருக்கு நியாயம். நியாயங்கிறத நான் சொல்றேன், மக்கள் தான் முடியும். அதாவது மக்களுக்கு நியாயமா நான் பேசுறேன், மனசாட்சிக்கு நியாயமா நான் பேசுறேன், பிஜேபி ஒருத்தர் கூட அதுக்கு பேசவே சரி இருங்க பார்க்கலாம் அவர் பதில் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். நீங்க கேட்டதுன்னு தான் நான் கேட்கறேன். அவர் சொன்ன மாதிரி நீங்க கங்கனா ரணாவத் போன்ற நடிகள், நான் பேர் சொல்ல விரும்பல, பல நடிகளுக்கு அதான் சொல்லிட்டீங்க. 2 விஷயங்கள் ஒண்ணுதான் சொல்லிருங்க, இன்னும் 4-5 பேர் இருக்கு. சொல்லுங்க, மக்கள் பார்க்கட்டும். புரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது சங்கடம் இல்ல சார், அவங்களுக்கே தெரியும் சார், அவங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் சொல்லிட்டு சொல்லுங்க சார். வெட்ட வெளிச்சமா தெரியும் சார். முய்சா 5 பேர் முக்காடு நம்ம சூப்பர் ஸ்டார் போயிருக்காரு, தனுஷ் போயிருக்காரு, ஏகப்பட்ட நடிகர்கள் போயிருக்காங்க, நிறைய இருக்காங்க, சச்சின் போயிருக்காரு. கிளாமர் நடிகை சொல்லுங்க, அந்த ஜென்ஸ் சொல்றீங்க சொல்லுங்க சார். நீங்க வேணா 2 பேர் சொல்லுங்க. 4 பேர் சொன்னீங்க, மக்கள் பாக்குறாங்க, டக்குன்னு சொல்லுங்க. நாம பாக்கல சார் கிளாமர் நடிகை எல்லாம். சரி ஓகே, நீங்க கேட்டதுல இருந்து நான் கேக்குறேன், உங்களுக்காக தான் பேசுறேன். நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நடிகைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தோம். ஒன்றும் இல்லை சார், நாடாளுமன்றம், புதிய நாடாளுமன்றம் திறக்கப்பட்டது. அவர் சொன்னதுல இருந்து தான் எடுக்கிறேன். நாடாளுமன்றம் திறக்கப்பட்டது, அதுக்கு நீங்கள் நிறைய பேரை கூப்பிட்டுருந்தீங்க. இப்போது இந்த ராமர் கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, ஏன் நீங்கள் அவங்கள கூப்பிடல? நடிகைகளை கூப்பிட்ருக்கீங்க, நடிகர்களை கூப்பிட்ருக்கீங்க, தொடர்ந்து ஏன் அவர்களை புறக்கணிக்க? சாஸ்திரம் ஒத்துக்கல. உங்களுக்காக தான் சார் கேட்குறேன், நீங்கள் கேட்கல, கேட்டாலும் அவர் அண்ணன் சொல்ல மாட்டாருங்க. அவர் பாருங்க யோசிக்கிறாரு தெரியல. அதாவதுங்க
அறிவார்ந்த விவாதங்கள் இருக்குமேயானால் நான் அதை நியாயமான பேச விடுங்க. நியாயமான கேள்வி இது, நீங்க திசை திருப்பாம எனக்கு நேரா சொல்லுங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். அறிவார்ந்த விவாதங்களுக்கு ஆதாரப்பூர்வமான பதிலளித்துக்கலாம். நகைச்சுவையாக கேட்கிற கேள்விகளுக்கு உண்மையாகவே என்னால் சிரிப்பை மட்டும்தான் பதிலாக சொல்ல முடியுதே தவிர நான் எஸ் சிரிப்பை மட்டும்தான் பதிலாக சொல்ல முடியுதே தவிர ஒரு பெரிய விஷயமாக இதை நான் பார்க்கல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரதமரை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்த முடியும்னு நினச்சிட்டு கொச்சைப்படுத்துகிறாங்க. ஆனால் இயல்பாக நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி தேசம் முழுக்க 18 மாநிலங்களில் ஆளக்கூடிய ஒரு கட்சி, அதை தாண்டி பாரதத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய மரியாதை உலக நாடுகளுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா இன்றைக்கு பேசுகிறது, பல நாடுகள் பேசுகிறது. ஐநாவுடைய சபையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நாடாக உயர்ந்து கொண்டிருக்கிற இந்தியா நிரந்தர உறுப்பினராக மாற வேண்டும் என்ற முன்னெடுப்பு வந்திருக்கிறது. அதே மாதிரி கொரோனா காலகட்டத்தில் 140 கோடி மக்களின் உயிர்களை பாதுகாத்து, இந்த மக்களை மட்டும் பாதுகாப்பதோடு நின்று விடாமல் நம் தேசத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற பாகிஸ்தானுக்கும் கூட 30 கோடி கொரோனா அந்த தடுப்பூசியை இலவசமாக கொடுத்த நாடு நம்முடைய நாடு. சரியா? அது மட்டுமல்லாமல் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த போரில் நம்முடைய மாணவர்கள் அங்கே பாதிப்புக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த மக்களில் ஒருவரை கூட உயிரிழக்க வைக்காமல் பாதுகாப்பாக 2 நாட்டிலையும் பேசி யுத்தத்தை நிறுத்த வைத்து, அது அமெரிக்காவில் முடியலை, ரஷ்யாவால் முடியலை, நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசி நிறுத்த வைத்து அங்கே இருக்கிற நம்முடைய இந்திய மாணவர்களை காப்பாற்றும் பொழுது இந்திய கொடியை பிடித்து கொண்டு பாகிஸ்தான் மாணவர்கள் வந்தார்கள், இந்திய கொடியை பிடித்து கொண்டு துருக்கி மாணவர்கள் வந்தார்கள், இந்திய கொடியை பிடித்து கொண்டு பல நாட்டின் மாணவர்கள் உயிரை பிழைத்து கொண்டு வந்து நம்முடைய இராணுவ விமானத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வந்து பிறகு இங்கிருந்து அவரவர்கள் நாட்டிற்கு அனுப்பி வச்சோமே. இதை விட ஒரு மனிதநேயமிக்க தலைவர் வேணுமா அப்படின்றதான் நீங்கள் யோசிக்கணும். அதையெல்லாம் தாண்டி அவரின் மீது இன்றைக்கு தேதி வரைக்கும் ஒரு ஊழல் இருக்கா? இதுக்கு முன்னால் கடந்த காலத்தில் இருந்த பிரதமர்களை நீங்கள் பார்க்கும்போது போபஸ் ஊழலிருந்து பல்வேறு ஊழல் வழக்குகளில் கொள்ளையடிப்பதிலேயே அவருடைய பெயர்கள் அடிபடும். நான் சொல்கிறேங்க, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் கை நீட்டி ஒரே ஒரு ஊழல் சொல்ல முடியுமா? ஒரு நில அபகரிப்பு சொல்ல முடியுமா? தனக்காக ₹1 சேர்த்தான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. ஒரு அற்புதமான தலைவர். உலக அளவில் பிரதமராக நீங்கள் சொல்வது, உலக அளவில் பிரதமராக குறிப்பா எல்லா தலைவர்களுக்கும் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிற பெயரும் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை மறுக்கல. கேள்வி உலகளவில் அப்படி இல்ல இல்லங்க. வெளியுறவு கொள்கையில மற்ற நாடுகள் வந்து மதிப்பளிக்குதுங்க. அடிப்படையில நீங்க சொன்ன எந்த விஷயங்களும் மறுக்கல. உலக அளவுல எல்லாம் சரி. எப்படி நடந்துச்சு? உலக அளவுல இந்த நாட்டில் ஸ்திரத்தன்மை இல்லாம இந்த நாட்டின் வளர்ச்சி நீங்கள் கட்டமைக்காம எப்படி நடக்கும்? இது எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இங்க வந்து நீங்க ஏற்றத்தாழ்வு பாக்குறீங்களா இல்லையா? ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு பெண் ஏன் கூப்பிடுங்கிறதா கேள்வி. நீங்கள் பிரதமர் குறித்து நாங்க எதுவும் கேட்கல. ஏன் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய புதிய கட்டிடத்திலையும் இப்ப அயோத்தி கோயிலும் ஏன் நீங்க வந்து கூப்பிடல? நீங்க வந்து ஒரு உண்மையை ஏன் இப்படி மறைக்கிறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையா சார். நீங்க தான் இல்லங்க, நான் திரும்பவும் சொல்றேன். அதாவது நீங்க அவரை மாதிரி நீங்களுமே ஆதாரம் மட்டும் பேசாதீங்க. அவர் 10 நிமிஷம் சொல்ற மாதிரி என்ன சார் இழுத்து விடுறீங்க? பாருங்க, அவர் உங்களுக்கு கேட்டாருன்னா நீங்க அவரை பேச விடுங்க. அவர் பேச விடுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், குடியரசுத் தலைவரை அயோத்திக்கு அழைக்கல, பாரபட்சம் காட்டுறீங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பச்சை பொய். ஏன் நீங்க தினமலர் பார்க்கலையா, தினதந்தி பார்க்கலையா, நாளிதழ் தேசத்து பாருங்க. போட்டோவோட அழைப்பு கொடுக்குறாங்க, நீங்க எது எப்படி மறுக்கிறீங்க? அது இது வந்து வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ ஸ்டாலின் ஐயா போய் சொல்ற மாதிரி நீங்க ஏன் வரல? அவங்க ஏன் வரல? அது நீங்க அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அழைப்பு கொடுத்தது கேட்டீங்க, முதல்ல அந்த கேட்டீங்க. அழைப்பு கொடுத்தாங்களா இல்லையா? அழைப்பு கொடுத்தாச்சு என்பது நாளிதழ்கள் தேர்தலுக்கும் கொடுத்த நாடாளுமன்ற கட்டடம் திறப்புக்கும் அவங்க நாளிதழ்ல பாருங்க சார். கொடுக்கல நீங்க ஏன் சொல்றீங்க? அப்ப நீங்க செய்தி பேப்பரை பாக்குறது இல்ல? நாங்க பாக்குறோம். யாராவது எதையாச்சும் சொன்னா அதே கேள்வியை கேட்பீங்களா? இல்ல சார், நாங்க பாக்குறோம். எங்க பாத்தீங்க? ஏங்க இது வந்து நாடாளுமன்ற விஷயத்துல கூப்பிட்டாங்களே இல்லன்றது கூட கொஞ்ச நாள் போயிருச்சு. இப்போ ஒரு 3 நாள் தானே ஆச்சு. ராம ஜென்ம பூமியில இந்த அயோத்தி இதுக்கு என்னைக்கு அந்த கோவிலுடைய திறப்பு இருக்கோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னால சந்தித்து கொடுத்தார்களேன்னு தயவு செய்து பாருங்க. நாளிதழ படிங்க. இந்த மாதிரி ஆளுங்க எதையாச்சும் விட்டடிக்கிறாங்கன்னு சொல்லி நான் ஆதாரத்தோட சொல்றேன். ஏன் நீங்க வந்து தேவையில்லாம ஏன் இவர்களை உயர் தாழ்வு கற்பிக்கிறீர்கள், ஏன் இப்படி கூப்பிடாமல் இருக்கிறீங்க, ஏன் சொல்றீங்க? குடியரசுத் தலைவர் நீங்க கூப்பிட்டீங்க, அவங்க தான் வரல, அவங்களுக்கு விருப்பம் இல்ல.
இல்ல அப்படி இல்ல சார். அவங்களுக்கு விருப்பம் இல்ல இங்க பாருங்க வரலன்றதான் கேள்வி. கேளுங்க. இங்க பாருங்க இந்த பக்கம் வாங்க, அந்த பக்கமே திரும்ப இல்ல அதுக்கான பதில் கைட்ட ஆரம்பத்துல சொல்லுங்க. பதில் அவருக்கு பதில் இன்னும் முடியல, அதனால அவர்கிட்ட நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்ன பிறகு கூட உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்க என்ன கேட்டீங்க? அயோத்தியில் பாரபட்சம் பார்க்குறீங்க, உயர்வு தாழ்வு கற்பிக்கிறீங்க, ஏன் குடியரசுத் தலைவரை கூப்பிடலை? நான் சொன்னேன் நாளிதழில் படிங்க, குடியரசுத் தலைவரை கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் அவங்களுக்கு வர விருப்பம் இல்லையா அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? சார் நான் என்ன கேட்குறேன்னா பாருங்க, உங்களை பற்றி கூட எனக்கு 100 சந்தேகம் எழும், அதற்காக நான் அதை போய் வெளியே பேச முடியுமா? இது இல்லைங்க. அப்படி அவர்களுக்கு வர விருப்பம் இல்லையான்னு நீங்க எப்படி சந்தேகப்படலாம்? அவங்கள்ட்ட கேட்டீங்களா? சொந்தக்காரங்க யாராவது யோசிக்காதீங்க சார். ஒருத்தர் நல்லவனா கெட்டவனான்றத எப்படி முடிவு பண்ண? அவங்க விருப்பப்படி அவங்க வரல, அவ்வளவுதான். அவங்க விருப்பப்படி நாடாளுமன்றத்திலயும் வரல. அவங்க வந்து உடல்நிலை பாதிப்பு இருக்கலாம், அல்லது இனி எந்த காரணமா இருக்கலாம், அதை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது, அவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, சரியா? ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவதாக இருந்தால், ஒருவர் மீது குற்றச்சாட்டு சொல்வதாக இருந்தால், அந்த குற்றச்சாட்டை முதல்ல வைப்பதற்கு முன்னால் சரியானதா அப்படின்னு முதல்ல பாருங்கள். அதனால் இங்கே எங்களுடைய அரசை பொறுத்தவரை உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படவில்லை. இன்னும் சொல்லணும்னா இந்திய அரசியல் வரலாற்றில் யாரெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்டவர்கள் என்று காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தார்களோ அந்த பட்டியல் சமூகத்திலிருந்து, குறிப்பாக அருந்ததி சமூகத்திலிருந்து இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த அமைச்சரும் வரல. முதன்முறையாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த அரசில் தமிழகத்திலிருந்து டாக்டர் எல் முருகன் அருந்ததி சமுதாயத்திலிருந்து ஒரு அமைச்சராக மத்தியில் இன்றைக்கு இருக்கிறார் என்றால் இதுதாங்க எல்லோரையும் உயர்வு தாழ்வு இல்லாமல் சமத்துவமாக காட்டுற சமூக நீதி அரசு. அதனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. சும்மா எல்லோரும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி நாம் பொய் சொல்ல வேண்டாம். உண்மையை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், அல்லது உங்களுடைய குற்றச்சாட்டு நியாயமானதாக இருந்தால் அதுக்கு நான் பதில் சொல்லலாம். சந்தேகம் எழுதுறதுனால தான் நீங்க அப்படி கேட்கல, அப்போ உங்க கேள்வியை திருத்திங்க. அப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னா சந்தேகத்துக்கு நான் வந்து எப்படி தீனி கொடுக்க முடியும்? நாங்க எது ஆதாரம் இருக்கோ, எது உண்மையோ அதை தான் பேச முடியும். நீங்க கூப்பிட்டீங்க, அவங்க வரல, அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம தெரியும். நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, இன்விடேஷன் வச்சிருக்கீங்க. நாங்க எங்க கூப்பிடணும்? அந்த ட்ரஸ்ட் கூப்பிட்டாங்க. நாங்க கூப்பிட்டோம், மத்திய அரசு அதை கூப்பிடணும். நாடாளுமன்ற சிறப்புக்கும் நான் கேட்கிறேன். திரும்பவும் அதை தாங்க சொல்றேன். அதாவது நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும், ராமஜென்ம பூமிக்கு யார் கூப்பிடணும்? அந்த ட்ரஸ்ட் தான் அந்த கோவிலை கட்டி. அப்ப அவங்க தான் கூப்பிடணும். நீங்க கூப்பிடணும். நீங்க எங்களை பிஜேபி காரங்களை பார்த்து கை நீட்டுறீங்க. எது செஞ்சாலும், அதாவது யாராவது ஒருத்தர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அடிச்சுட்டானா அதுக்கு பிஜேபி பொறுப்பு. ட்ரஸ்ட் கூப்பிட வேண்டியதுக்கு நீங்க தான் கூப்பிட்டீங்க, நாங்க தான் பொறுப்பு. ஏங்க எல்லாத்துக்குமே பிஜேபி எப்படிங்க பொறுப்பு? நாடாளுமன்ற புதிய நாடாளுமன்ற கட்டிட்டோம், இதையும் சேர்த்து தான் கேட்கணும். அதை தான் நானும் சொல்றேன். அழைப்பு கொடுத்தாகி விட்டது, எல்லோருக்கும் கொடுத்தாகி மூலமாக வேலூர் இப்ராஹிம் மூலமா நான் மக்களுக்கு தெரியும். இது தெரியும், இது புதுசு இல்லைங்க. அதாவது நீங்க படிக்கலன்றதுதான் சொல்றேன், இது புதுசு இல்லைங்க. இது நாடாளுமன்றத்திற்கு ஏன் அவர்களை அழைக்கவில்லை, பிறகு அழைத்திருந்தாலும் கூட அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும், இதெல்லாம் வந்து நிறைய டிபேட்ல நிறைய பேசின பழைய விஷயங்க. நீங்க புதிய விஷயத்தையே வந்து மறந்து போயிருக்கீங்க. பழைய விஷயத்துக்கு அயோத்திக்கு வந்ததுனாலதான் இப்ப அந்த கேள்வி எழுந்தது. அதனால தான் சொல்றேன், இங்க பாருங்க, மத்திய அரசு புரோட்டோகால் யாரை அழைக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறதோ அதை கண்டிப்பாக அழைப்பாங்க. அது நாட்டின் முதல் குடிமகனாக இருக்கட்டும், அல்லது அமைச்சர்களாக இருக்கட்டும், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அழைப்பாங்க. அதனால் இது வந்து ஒரு ட்ரஸ்ட் அழைக்கிறாங்க. இவர் சொல்கிறார், அதை கொச்சைப்படுத்துறாரு. நடிகர் நடிகைகள் கிளாமர்னா ஏன் கிளாமராக இருந்தால் அவங்க தவறானவர்கள்னு அர்த்தமா? அவரோட விவசாயிகள் அவ்வளவு உங்களுடைய கண் பார்வைக்கு சென்று விட்டார்களா? விவசாய நடிகைகளையுமே நீங்க கொச்சைப்படுத்துவீங்களா? ஒரு ராமர் கோவிலுக்கு வணங்குவதற்காக போனால் அவர்களை கொச்சைப்படுத்துவீங்களா? இது எவ்வளோ பெரிய அபாயகரமான ஒரு பேச்சு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலுக்காக யாரையும் அசிங்கப்படுத்தாதீங்க, யாருடைய கண்ணியத்தையும் குலைத்து விடாதீர்கள், மரியாதையை பேசுங்க. அவர்கள் நடிகைகள், அது ஒரு தொழில், உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கும், அதை யாராவது கொச்சைப்படுத்தினா உங்களுக்கு உணர்வுபூர்வம் அந்த கோபம் வரும் இல்லை. இந்த மாதிரி அவரவர் அவர்களுடைய தொழிலை செய்கிறாங்களே ஒழிய அது கிளாமர் நடிகைகளை கூட்டிட்டாங்கன்னா ஏன் என்ன உங்களுக்கு? அப்போ அவர்கள்லாம் தவறாக நீங்கள் ஏன் சித்தரிக்கிறீங்க? அவர்கள் பெண் அல்லவா? அவர்கள் வந்து இந்த கருத்து என்பது வேறு. அவர்களை சந்திப்பதற்கு நேரம் இருக்கிற பாரத பிரதமருக்கு எதற்காக விவசாய மக்களை சந்திக்க நேரம் இல்லை கேட்டேன். உடனே ஏதோ பெண்களுக்கு எதிராக பேசுவது போன்று ஒரு மறைமாற்று வேலை செய்தால் அண்ணன் எப்படி? இது ஒன்று. சரி, வருகிறேன். ஏன் நீங்கள் கேட்ட கேள்வியை கேட்டுக்கொண்டீர்கள். அதாவது பத்திரிகை கொடுத்தார்கள் எதற்கு? என் தெய்வமே வந்தே விடக்கூடாது, நீங்கள் அதான் போட்டோ பிடிச்சுமா போயிடணும். ராமர் கோயிலுக்கு அக்கா வந்தே விடக்கூடாது, அப்படியே இருந்துருங்க. இதுவா? அடிச்சு கூப்பிட்டா வரக்கூடாது, திட்டி கூப்பிட்டா வரக்கூடாது. நல்லா இருக்கும். அதுதான் இது புரோட்டோகாலா. அண்ணன் சொன்னாரு, அதாங்க அண்ணன் சொன்னாரு. என்ன சொன்னா தெரியுமா? ஒருவேளை உடல்நிலை சரியில்லாம இருந்துரு, அவங்க மறுநாள் எங்க ஓடின்னு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு மாநிலத்தில் மக்களை சந்திக்கிறாங்க. அதனால நான் என்ன கேட்கிறேன் சார், கடைசியாக ஒரு இறுதியான ஒரு பதில் சொல்லுகிறேன். அண்ணன் எவ்வளவு பேசினாலும் கூட அண்ணன் என்ற முறையில் வரவேற்கிறேன்.
ஆனால் ஒரு நாட்டோட குடிமகன் என்கிற முறையில் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியையோ கொள்கையோ எவரும் வரவேற்க மாட்டார்கள். ஏனென்றால் இதெல்லாம் முழுக்க முழுக்க மனித நேயத்துக்கு எதிரான சித்தாந்தம். ஆகிய தீவிரவாத அமைப்பு என்று முதலில் அறிவிக்கப்பட்ட இந்திய நாட்டிலே அது RSS தான். அதுதான் சொல்லுகிறேன். அதற்கு ஏதோ ஒரு புண்ணிய சங்கம் போன்ற இயக்கம் போன்ற பேசி அதற்கு பூசு வேலை செய்வது என்பது ஏற்புடையது அல்ல. ஒட்டுமொத்த இந்திய மக்கள் நன்றாக வளமுடன் நலமுடன் இருந்தார்கள். அது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக. இந்த 10 ஆண்டுகள் தான் நாடு பின்னோக்கி சென்று விட்டது. 50 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விட்டது. ஆக இவர்கள் மெதுவாக சொல்லுகிறார், காங்கிரஸ் ஆட்சி என்ன 50 ஆண்டுகள் என்ன அவர்கள் கிழித்தார்கள், என்ன செய்து விட்டார்கள் சொல்ல. அவர்களை என்னென்ன கிழித்தார்களோ அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் பெருமோதலுக்கு விட்டு கொண்டிருக்கிறீர்களே, அதெல்லாம் அவர்கள் கிழித்து தொங்க விட்டது தான் ஐயா. இனியெல்லாம் அதை உற்பத்தி செய்ய வேண்டும் இன்னும் 50 ஆண்டு காலம் ஆகும். ஆகவே எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் வைத்துக்கொண்டு ஒரு பிம்பத்தை நாட்டு மக்களை ஏமாற்று வேலையில சித்து வேலைகளை இன்னும் குறிப்பாக கிராமத்தில் மோடி மஸ்தான வேலை என்று சொல்வார்கள். அவர் மோடிஜி சொல்வதாக நினைக்க வேண்டாம். நான் கிராமத்தில் வேற மோடியை சொல்கிறேன். அந்த மோடி மஸ்தான வேலை என்று சொல்ல அது போன்று இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஆகவே நாட்டு மக்கள் இனியும் ஏமாற தயாராக இல்லை. வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு கொடுப்பார்கள். பெரும் தோல்வி ஐயாவுடைய கட்சிக்கு கொடுப்பார்கள். பாஜகவிற்கு இல்லைங்க. அதாவது நான் இந்த வாதமும் வைக்க விரும்பல. இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு நான் ஒரு கோரிக்கையை மட்டும் வைக்கிறேன். 2 விஷயங்களையும் பார்க்கும் பொழுது அவர்கள் உண்மையாகவே உண்மையை தெரிந்து கொள்வார்கள். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்ற அவருடைய உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறாரு. ஆனால் கொடுமை என்னென்னா அவர் செய்தி பார்க்கல போல இருக்குது. இந்தியா கூட்டணி உள்ள மம்தா பானர்ஜி அறிவித்து விட்டார்கள், நாங்கள் காங்கிரஸோட கூட்டணி கிடையாது அப்படின்னு அறிவித்து தனிச்சு நிற்க போகிறோன்னு அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஆம் ஆத்மி நாங்க காங்கிரஸ் கூட்டணி கிடையாது தனிச்சு நிக்க போறோம், ஆனாலும் நாங்கள் இந்தியா கூட்டணி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். அதே அண்ணா பதிவு பண்ணோம்ல. சரியா? அதே மாதிரி இப்ப நிதிஷ்குமார் இருக்கிறாரு, அடையமா நாளை அறிவிக்க போகிறாரு. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. கூட்டணி பிரிந்ததில் அண்ணனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. இல்லங்க ஒரு இடையில ஒரு குறுக்கீடு மன்னிக்கணும். வரேன் சார் வரேன். 18 மாநிலங்கள் பாஜக இருக்குது என்று சொன்னார்கள். இல்ல 18 மாநிலங்கள் பாஜக ஆட்சியில இருக்குது என்று சொன்னார்கள். ஐயா 2-3 மாநிலம் தவிர மீது எல்லாம் பின்வாசல் வழியாக வந்தவர்கள் தான் ஐயா. இவர் தேர்தலை சந்தித்து வைக்க பெறவில்லை. சந்தோஷப்படலனாதான் பிரச்சனை, சந்தோஷம் தான் படுவாங்க. பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க அண்ணனுக்கு. இந்தியா கூட்டணி ஒண்ணு இல்லங்க, இல்லாத ஒண்ணு வரணும்னு எதிர்பார்க்கறது எவ்வளவு பெரிய நகைப்புக்குரியதா இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி. நம்ம உங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்திருக்கும். குறிப்பா அயோத்தி ராமர் கோயில தொடங்கி தமிழக அரசியல் சூழல், இந்திய அரசியல் சூழல் குறித்தும் பல்வேறு விஷயங்களை 2 பேரும் இவ்வளவு நேரம் எங்களோடு கலந்து கொண்டு அரங்கிற்கு பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டு விவாதம் செஞ்சிருக்கிறோம். பார்ப்போம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் முடிவு செய்வாங்க. இந்த நிகழ்ச்சியும் சரி, இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு கருத்தை ஏற்றுக்கொள்வதும் இதுவும் மக்கள்கிட்ட தான் இருக்கு. நம்ம என்னதான் பேசினாலும் அது மக்கள் முடிவு செய்ய போகிறார்கள். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் இருவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரபாகரன். நன்றி. நன்றி சார். அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.